சிவாய நம்ம 7 மணி காலை வணக்கம் ஐயா. செல்வ வணக்கம். மீண்டும் அனைவருக்கும் மணி காலை செல்வ வணக்கம். மகிழ்ச்சி. எல்லோருமே இப்போ ஒரு வீடியோ பார்க்க போறீங்க. கொஞ்சம் கவனமா அந்த வீடியோவை பார்க்கறத விட அந்த வீடியோவாவது நல்லா நீங்க கேட்கணும். கவனமா பார்க்கலாமா? சொல்லுங்க சார். என்ன வேணும் உங்களுக்கு? இன்னும் வரல, பிளாங்கா இருக்கு சார். சார் ப்ளே பண்றீங்களா? அது பிளாங்காவே இருக்கு. சார் 20 வயசு தான். ஆனா ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல ஒரு விற்பனையாளரா ஜாயின் பண்ணி அந்த மாதத்தின் மிகச்சிறந்த விற்பனையாளரா அவர் ஆயிருந்தாரு. அவரால் நம்பவே முடியாத அளவுக்கு கை நிறைய மிகப்பெரிய ஒரு தொகையை அவர் சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. அதே மீட்டிங்ல இந்த அளவு விற்பனையை நான் எப்படி அச்சீவ் பண்ணேன்னு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அவரோட ஸ்பீச்சை கேட்டு அரங்கத்தில் உள்ள அத்தனை பேரும் எழுந்து நின்று கை தட்டினாங்க. இந்த மாதிரி அவருடைய உரையை கேட்டு மற்ற எல்லாரும் எழுந்து நின்று பாராட்டுறது அதான் முதல் முறை. அவரோட காதலியும் அவருடைய நண்பர்களும் அதை ரசிச்சு பார்த்தாங்க. அந்த நொடி வாழ்க்கையோட உச்சத்துல இருந்தது போல இருந்துதான் அவருக்கு. அந்த இனிமையான மாலை பொழுத நண்பர்களோடையும் காதலியோடையும் கழிச்சுட்டு அன்னைக்கு நைட் டின்னரை முடிச்சுட்டு இரவு 11 மணிக்கு அவரோட காதலியை வீட்டுல கொண்டு போய் விட அவரோட அந்த குட்டி கார்ல ஏறாரு. I'm happy and proud to say that I got an increment of around 280% from. அந்த இனிமையான மாலை பொழுதுல நடந்த விஷயங்களை பத்தியும் அவரை மத்தவங்க பாராட்டினதை பத்தியும் அவரோட காதலியோட சிலாகிட்டு பேசிக்கிட்டே கார்ல டிராவல் பண்ண. ஆடியோ கிளியரா இருக்குதா? கிளியரா இருக்கு சார், கிளியரா அவர் நினைக்கிறாரு. ஆனா ரொம்ப டயர்டா இருந்தனால அவரோட காதலி கார்ல ஏறினதுமே தூங்கிட்டாங்க. அதனால அவர் ஒரு மியூசிக் சீடியை போட்டு விட்டு இசையை ரசிச்சுக்கிட்டே கார் ஓட்டுறாரு. நல்ல நண்பர்கள், நல்ல காதலி, மிகப்பெரிய நிறுவனத்துல வேலை, கை நிறைய சம்பளம், மத்தவங்களோட பாராட்டு, இதுக்கு மேல வேற என்ன வேணும்னு சந்தோஷத்தோட இசையை ரசிச்சுக்கிட்டே 99 ஹைவே ரோட்ல மணிக்கு 70 மைல் வேகத்துல அவர் அந்த குட்டி காரை பறக்க விடுறாரு. அந்த நொடி அதே ரோட்ல மணிக்கு 100 மைல் வேகத்துல ஹைபீம் லைட்ஸோட ஒரு ராட்சத லாரி ஒண்ணு பாக்குறாரு. அவர் அந்த லாரியை பார்த்ததுதான் தாமதம். கண்ணிமிக்கிற நேரத்துல அந்த ராட்சத லாரி அவரோட கார்ல மோதுது. காரும் லாரியும் பலத்த சத்தத்தோட மோதி உடைஞ்சு நொறுக்குது. காருக்குள்ள இருந்த ஏர்பேக் வெடிச்சு சிதறுது. காரோட மேற்கூரை அவரோட மண்டையில அப்படியே விழுந்து தலையில பயங்கர அடி. கார் குறை மண்டையோட்டில் விழுந்ததோடு இல்லாம அது அவர் இடத்துக்கு அதை கிழிச்சு அறுத்து விட்டுது. லாரி மோதி கார் திரும்பின வேகத்தை பின்னாடி இருந்து வந்த இன்னொரு கார் இவர் கார்ல அதிவேகத்துல மோதி இவர் காரோட இடது பக்க கதவு இவர் இடது பக்க உடலை கிழிச்சு சுருகி நிக்குது. அதுல இவரோட இடுப்பு எலும்பும் தொடை எலும்பும் 3 இடத்துல உடைஞ்சு அந்த இடமே ஃபுல்லா ரத்தாரா ஓடுது. ஆக்சிடென்ட் நடந்தது கேட்கிற நமக்கே இப்படி கை கால் நடுக்குது. விபத்து நடந்த நொடி அவருக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 30 வினாடிகள் மரண வலியை அனுபவிச்சுட்டு அவர் தன்னிலை இழந்ததா சொல்லியிருக்காரு.
அடுத்து நடந்தது தான் மிகப்பெரிய மேஜிக்கு. விபத்து நடந்த சில நிமிடங்கள்லயே மீட்பு பணிக்குழு அங்க வந்து அவரை மீட்டெடுக்குது. ஆனா அவரோட இதய துடிப்பு அதுக்குள்ள நின்று போயிடுச்சுங்க. மீட்பு பணி உடனடியாக ஒரு ஹெலிகாப்டர்ல ஏற்றி அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சிஜன் பொருத்தப்பட்ட 6வது நிமிடம் அவரோட இதயம் மறுபடியும் துடிக்க ஆரம்பிக்குது. ஆனா அவர் இன்னும் மயக்க நிலையில தான் இருக்காரு. முழுதா 6 நாள் கழிந்த பிறகு அவர் ஆழ்ந்த மயக்கத்திலிருந்து மீள்றாரு. டாக்டர் அவரை பார்த்து, நாங்க உங்க உயிரை காப்பாத்திட்டோம், ஆனா நடந்த விபத்துல உங்க தொடையெலும்பு நொறுங்கினதுல இனிமே உங்களால உங்க வாழ்க்கையில நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு நம்ம மயக்க நிலையிலே இருந்திருக்கலாமோன்னு அவருக்கு தோணுச்சாங்க. சில வாரங்கள் மருத்துவமனையில இருந்து சிகிச்சை பெற்ற பிறகு வீட்டுக்கு வர்றாரு. நடந்ததே நினைச்சு கவலைப்படுறதா, இல்ல இதுதான் இனி யதார்த்தம்னு இந்த வீல் சேர் வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்கிறதா, இல்ல புது உத்வேகத்தோட என்னால நடக்க முடியும்னு உறுதியா நம்பி அதற்கான முயற்சிகளை செய்யறதா? விபத்து நடந்தாலும் அதுக்கு முன்னாடி மிகுந்த தன்னம்பிக்கையோட இருந்தனால இப்பவும் அதே தன்னம்பிக்கையோட என்னால நடக்க முடியும்னு உறுதியா நம்பி தினமும் பிசியோதெரபிஸ்ட் உதவியோட நடக்க முயற்சிக்கிறாரு. கடுமையான வலி இருந்தாலும் கடின முயற்சிக்கு பிறகு சில மாதங்கள்லயே அவர் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. மறுபடியும் சில மாதங்கள் கழித்து அவர் அந்த மிகப்பெரிய நிறுவனத்துல விற்பனையாளராக ஜாயின் பண்றாரு. அந்த நிறுவனத்துல மொத்தம் 60,000 விற்பனையாளர்கள் இருந்தாங்க. நம்ம இப்பதான் விபத்துல இருந்து மீண்டு வந்திருக்கோம், நம்மளால இந்த விற்பனையாளர்களோட போட்டி போட முடியுமான்னு அவர் நினைக்கல. தன்னோட முழு ஆற்றலையும் பயன்படுத்தி விற்பனையில ஈடுபடுறாரு. அந்த வருட முடிவுல டாப் 10 விற்பனையாளர்கள 6வது இடத்தை பிடிக்கிறாரு. விபத்து நடந்ததையும் திரும்ப விபத்திலிருந்து மீண்டு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்றதையும் பத்தி பேச ஏராளமான ஸ்கூல் காலேஜஸ்ல இவர் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்க. சீஃப் கெஸ்டா ஒருபுறம், வியாபாரம் ஒருபுறம்னு கலக்கிக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஆண்டு மறுபடியும் டாப் 10 விற்பனையாளர்கள் பட்டியலில் இடம் பிடிக்கிறாரு. பல்வேறு வானொலி நிலையங்கள்ல காலேஜஸ்ல போய் பேசுறாரு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, நீங்க உங்க கதையை ஒரு புத்தகமா எழுதினா இன்னும் நிறைய பேரை போய் சேரும்னு சொல்றாங்க. அதனால இவர் கதையை 2006ல டேக்கிங் லைஃப் ஹெட் ஆன்னு ஒரு புத்தகமா வெளியிடுறாரு. அந்த வருடம் அமேசான் பெஸ்ட் செல்லிங் புக்ல அந்த புத்தகம் இடம்பெறுது. அந்த புத்தகத்தை படிச்ச 40 வயசு பினான்சியல் அட்வைசர் ஒருத்தர், நீங்க எனக்கு மென்டாரா இருக்க முடியுமா, தனிப்பட்ட முறையில நான் இன்னும் வளர நீங்க எனக்கு பயிற்சி அளிக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அப்போ ஆத்தருக்கு வயசு வெறும் 26 தான். இதுல அவருக்கு அனுபவம் இல்லைனாலும் வாய்ப்பை தவற விட அவர் விரும்பல. சரின்னு சம்மதிக்கிறாரு. இவரோட பயிற்சியினால கூடிய விரைவிலே அந்த ட்ரெயினியோட வாழ்வும் முன்னேறுது. பிறகு இதையே ஒரு பிசினஸா பண்ணலாமான்னு நினைக்கிறாரு. புது தொழில் முனைவோருக்காகவும் ஏகப்பட்ட விற்பனையாளர்களுக்காகவும் பயிற்சி அளிக்கப்படும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. பிசினஸ் சூடுபிடிச்சது. இவரோட ட்ரீம் கேர்ளோட திருமணம் நிச்சயமாயிருந்தது. அப்பதான் அவர் அவரோட ட்ரீம் ஹவுஸை கடனுக்கு வாங்கியிருந்தாரு. எல்லாம் சரியா போயிட்டு இருந்த இந்த நேரத்துல தான் அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. உனக்கு எந்த ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நிறைய பசங்க தன்னுடைய அப்பாவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா தன்னுடைய 2007ஆம் ஆண்டு அமெரிக்காவில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி. அந்த ஆண்டு பொருளாதார நெருக்கடியால மொத்த அமெரிக்காவுமே சீர்குலைஞ்சு போச்சுன்னு தாங்க சொல்லணும். இவரோட பிசினஸ் சுத்தமா டல் அடிக்க ஆரம்பிச்சது. வேலையில இவர் வாங்கிட்டு இருந்த சம்பளம் அப்படியே பாதியா குறைஞ்சது. சம்பளம் பாதியா குறைஞ்சனால இவர் ஆடம்பரமா வாங்கின வீட்டு கடன் தவணையை கட்ட முடியல. கடன் அடைக்கிறதுக்காக கடன் வாங்க ஆரம்பிச்சாரு. வீட்டு கடனை கட்ட கடன் வாங்க ஆரம்பிச்சாரு. கடன் 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 கடனுக்கு மேல கடன். சில மாதங்கள்லயே $4.25 லட்சம் கடன். கடன்ல இருந்து எப்படி மீள்றதுன்னே அவருக்கு தெரியல. கடன் தொல்லையால கிட்டத்தட்ட சூசைட் பண்ணிக்கலாம்னு கூட அவர் நினைக்கிறாரு. பிறகு அன்பான அப்பா அம்மாவை நினைச்சு அந்த முடிவை கைவிடுறாரு. என் வாழ்க்கையிலேயே 2 மோசமான சம்பவங்கள். ஒன்னு நான் விபத்துல சிக்கினது, இன்னொன்னு பொருளாதார நெருக்கடியால கடன்ல சிக்கினது. இந்த 2ல எது ரொம்ப மோசம்னு கேட்டா நான் கடன்ல சிக்கினது தான் சொல்லுவேன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த கொடூரமான கார் விபத்துக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல என்னை நல்லா பார்த்துக்க ஏராளமானோர் இருந்தாங்க. எங்க அப்பா அம்மா என் கூடவே இருந்து ஒரு குழந்தை மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. அப்பப்போ என் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வந்து அன்பு மலையில என்னை குளிப்பாட்டினாங்க. முக்கியமா சுத்தமா ஒர்க் ப்ரெஷர் இல்லை. அது மட்டும் இல்லாம வேலைக்கு சாப்பாடு, ஜூஸ்ன்னு என் டேபிளுக்கே வந்துடும். கிட்டத்தட்ட அது சுலபமான வாழ்க்கையா தான் இருந்தது. ஆனா அடுத்து வந்த பொருளாதார நெருக்கடி அந்த மாதிரி இல்ல. என்னை கவனிச்சுக்க யாரும் இல்ல. நான் கடன்ல சிக்கி தவிக்கிறேன்னு எனக்காக யாருமே வருத்தப்படல. எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல. வேலைக்கு சாப்பாடு என் டேபிளுக்கு வரல. அதனால இந்த கார் விபத்தை விட இந்த கடன் பிரச்சனை தான் ரொம்ப மோசம். நாளுக்கு நாள் என்னோட கடன் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருந்தது. அதுல இருந்து எப்படி மீள்றதுன்னே எனக்கு தெரியல. அப்பதான் ஆத்தரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி அதிகமா சார் வீடியோ நின்று போச்சு. வீடியோ நின்று போச்சு. ப்ளே பண்றீங்களா?
வீடியோ நின்னு போகல, நான் தான் நிறுத்திட்டேன். ஐயா கேக்குது எல்லாருக்கும்? கேட்க சரி. என்ன புரிஞ்சது அந்த வீடியோல இருந்து? எதையும் எதிர்கொள்ற மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும். அதாவது கடன் 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 தான் பெரிய கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில எந்த ஒரு சோதனை வந்தாலும் நமக்கு ஒரு உதவி செய்ய ரெடியா இருக்கிற ஆட்கள் இந்த கடன் அப்படின்னு வந்தவொடனே எல்லாரும் விட்டுட்டு போறாங்க. இதுதான் இந்த வீடியோல நான் புரிஞ்சுட்டது. நன்றிங்கய்யா. அதாவது அதுல வந்து அவர் 2 விபத்துல சிக்குவாரு. ஒன்று கார் விபத்து, இன்னொன்று பொருளாதார விபத்து. அவர் அந்த கார் விபத்துல சிக்கி அதுல இருந்து அவர் என்ன பண்றாருன்னா மீண்டு வரார். கிட்டத்தட்ட உயிர் போய் மீண்டும் உயிர் பிழைத்து வருகிறார். சரிங்களா? அப்போ அப்படி ஒரு கார் விபத்தையும் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு மீண்டும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில பொருளாதார பயணத்துல நல்லா ஓஹோன்னு நல்ல கை நிறைய சம்பாதிச்சு வீடெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி ஒரு நல்ல அற்புதமான வாழ்க்கைக்கு யாராவது நினைச்சு பார்ப்பாங்களா அப்படி ஒரு வீடு எல்லாம் போகும்னு? இல்ல. ஆனா எவ்வளவு பொருளாதாரத்துல உச்சத்துக்கு வந்தாரோ அதே வேகத்துல மீண்டும் அதையெல்லாம் இழந்து மிகப்பெரிய கடனாளியாக மாறுகிறார். அப்ப 2 விபத்து சந்திக்கிறார். ஒன்று கார் விபத்து, இன்னொன்று பொருளாதார விபத்து. இது 2த்துல இருந்து அவர் கற்றுக்கொண்ட பாடம்னா, கார் விபத்துல தனக்கு விபத்து நடந்த அடுத்த செகண்டே உடனே அவர் ரெஸ்கியூ பண்றதுக்கு ஒரு டீம் வந்தாச்சு. மீட்பு பணி. வேக வேகமா அவரை மீட்கிறாங்க. அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. அப்புறம் மருத்துவம் பார்க்கறாங்க. அப்போ அவரு வந்து திரும்ப வேகமா ரெக்கவரி ஆகறதுக்கு டாக்டர்ஸ், நர்ஸ், அப்புறம் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துன்னா உணவு குடுக்குறாங்க. அவருக்கு தேவையான எல்லாமே கை நீட்டினா எல்லாம் எடுத்து குடுக்கறதுக்கெல்லாம் ஆள் இருக்கிறாங்க. அப்போ அவர் பார்த்தது என்னன்னா, ஒரு கார் விபத்து நடந்தால் கூட ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதற்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் உதவுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் பொருளாதார விபத்து நடந்து விட்டால், அப்படி ஒரு விபத்து நடந்தது நிகழ்ந்தவருக்கு மட்டும் தான் தெரியும். அது வெளிப்படையா தெரியாத ஒண்ணு. அதனால யாருமே என்ன பண்ண முடியாது. நீங்க பொருளாதார விபத்துல மாட்டிக்கிட்டீங்களா? அப்படின்னு வந்து பார்த்து உங்கள ரெஸ்கியூ பண்ணவோ, அல்லது உங்களுக்கு உதவி பண்ணவோ வாய்ப்புகள் கிடையாது. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியுதா? இது யாருக்கு புரியல இன்னும்? ஜி தாராளமா புரியுது. ஏற்கனவே புரியுது. தாராளமா புரியுது. ஏற்கனவே மாட்டிட்டு இருந்தவங்க வந்து பொருளாதாரம் வாங்கிட்டு கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே புரியும். அந்த கட்டத்துல நானும் வாங்கி அதனால கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வாங்கி அதுல கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு கட்டத்துல வந்து காசே இல்லாம அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வந்து சேவிங்ஸ குவிச்சு வச்சதுக்கு அப்புறம் ஓகே நம்ம இனிமேல் லைஃப்ல லோன் அப்படின்னு எவனாச்சும் ஃபோன் பண்ணக்கூடாது, லோனுக்கு கார்டுன்னு வரவே கூடாதுன்ற ஒரு அது இன்னும் செத்தா கூட வந்து கடனே வாங்கக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து ஒரு வீரியமான ஒரு விஷயத்த தாக்கிட்டு போனது வந்து யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா ஒரு சில பேர் அதுக்குள்ள வர முடியாம மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா புரியாது. அப்புறம் பணம் வச்சிட்டு இருக்கவங்க, லோனே வாங்காதவங்களுக்கு கண்டிப்பா புரியாது. லோன் அப்படின்னு ஒண்ணு வாங்காதவங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றிங்கய்யா. அப்போ இந்த இடத்துல நாம இந்த லோன் வாங்குறது மட்டும் என்னன்னா உன்னோட பர்பஸ். எனக்கு லோன்னா எனக்கு மட்டும் வாங்கணும். இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவனுக்கு வாங்கி கொடுக்கறது, இதை மட்டும் செய்யவே கூடாது. இது அர்ஜுன் சார் நல்லா அனுபவப்பட்டிருக்காரு. நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். நான் என்னன்னா ஒரு கம்பெனியில் சேர்ந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நல்லா ஹெல்ப் பண்ணுறது. அதனால என்னன்னா நான் 12.5 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி அந்த செட்டில்மெண்ட் வந்தது. அந்த செட்டில்மெண்ட் ஃபுல்லாக என்னோட கடனை அடைச்சிட்டு தான் நான் வெளியில் வந்தேன். ஒரு பைசா கூட எனக்காண்டி நான் வாங்கின கடன் இல்லை, என் நண்பர்களுக்காண்டி வாங்கி கொடுத்த கடன். அதனால நாராயண ஐயா தவறா எடுத்துக்க வேண்டாம். நீங்க எவ்வளவு விழிப்போட இருந்தாலும் சரி இந்த விஷயத்துல நான் போய் மாட்டிக்கிறேன் ஐயா. இல்ல, நீங்கள் ஏற்கனவே செய்த கர்மா உங்களை விடாது.
இல்ல கர்மான்னு இல்ல சார், நம்ம தெரிஞ்சு பண்றோமா தெரியாத பண்றோமா, இல்ல கர்மா அதுதான் தான். சார். கர்மான்னா நீங்க சொல்றது அது ஏதோ ஒரு ஆன்மீக தத்துவமா நீங்க பார்க்க வேண்டாம். நான் சொல்றது கர்மான்னா செய்த வினைகள். நீங்கள் ஏற்கனவே செய்த வினைகள். அப்போ இந்த செய்த வினைகள் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல நாம என்ன நினைக்கிறோம்னா வினைகள் செய்வது என்பது உடலால் செய்யக்கூடிய செயல்களை மட்டும் தான் பாக்குறீங்க. ஆமா. அதனால தான் வள்ளுவர் சொல்றாரு 3 வகையான செயல்கள் இருக்கிறது. ஒன்று மனதால் செய்வது, இன்னொன்று வாக்கால் செய்வது, மூன்றால் காயத்தால் உடலால் செய்வது. புரியுதுங்களா? அப்ப இந்த கர்மா செய்வினை அப்படின்றது என்னன்னா நீங்கள் மனசால செஞ்ச செயல், வார்த்தைகளால செஞ்ச செயல், நீங்க உங்க உடம்ப வச்சு செஞ்ச செயல். மொத்தம் 3 வகையான செயல் இருக்குது. இது ஏதோ ஒரு காரணத்துல நீங்க அங்க போய் மாட்டிக்குவீங்க. எப்படியா இருந்தாலும் போய் சிக்கிக்கிறேன். இல்ல இது சரிங்களா? நீங்க எனக்கு இந்த இடத்துல புரியல சார். இப்போ வந்து நான் மனசார தான் உதவி செய்யறேன். அந்த உதவி வந்து என்னை வாங்கிட்டு எனக்கு பழி வாங்கும்போது நான் ஏதோ கர்மா செஞ்சிருக்கனால விளைவா இல்ல என்னன்னு எனக்கு அந்த இடத்துல புரியலையே. அதுதான் நான் கேட்கிறேன். இல்ல அதுதாங்க ஐயா. இப்போ எல்லா இடத்துலயும் உதவி செஞ்சு மாட்டிக்கிறீங்களா இல்லையா? என்ன சொல்றீங்க? இப்போ நீங்க வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரே ஒரு முறை தான் மாட்டிருக்கீங்களா? இந்த ஒரு தடவை மாறின அப்புறம் அதுக்கப்புறம் திருந்திக்கிட்டேன்னு சொன்னேன். இல்ல சார், நான் கேட்கறது அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல நீங்க வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை தான் சிக்கி இருக்கிறீர்களா? அதுதான் பெரிய சிக்கல். பெரிய சிக்கல். இல்ல அது பெரிய சிக்கல். அந்த மாதிரி நிறைய சிக்கல்ல சிக்கிருப்பீங்களா இல்லையா? ஆமா சிக்கியிருக்கேன். ஆ சிக்கியிருக்கேன். அப்போ உதவணுன்ற எண்ணம் நமக்கு இருக்குது. ஆனா ஏன் சிக்கிறோம்? சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, சிலது பெரியவங்க அட்வைஸ் பண்ணா அதை நம்ம ஏத்துக்க மாட்டோம். அந்த ஏஜ் வந்து ஏத்துக்காத ஏஜ். அது என்னன்னா அதை போய் அடி வாங்கி மிதி வாங்கினதான் நமக்கு புரியுதுங்கிற. அது யார் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இல்ல அந்த அப்படி ஒரு இல்லைங்கய்யா. யார் சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுன்னு இல்ல. நீங்கள் செய்ததற்கான பலனை நீங்கள் அனுபவித்து மீண்டு வர வேண்டும். சரிங்களா? அது புரியாம இல்ல. இப்போ எனக்கு கூட நான் செஞ்ச தவறெல்லாம் புரிஞ்சிருச்சு. சரிங்களா? எனக்கு எல்லா ஃபார்முலாவும் கிடைச்சிருச்சு. ஆனால் நானும் மீண்டு வருவதற்கான காலத்துல தான் இப்ப இருக்கிறேன் நானு. இப்ப அப்படிதான் மீண்டு வந்துட்டு இருக்கிறேன் நானு. அப்போ இந்த ஐயா கொஞ்சம் பிரபஞ்சம் வந்து நம்மளை கத்து கொடுக்கறது இந்த மாதிரிகள் எல்லாமே வரும்னு சொல்றீங்களா? இல்லைங்கய்யா. நியூட்டனுடைய 3ஆம் விதி என்ன சொல்லுது? ஒரு செயல் செஞ்சா அதுக்கு எதிர்வினை வரும்னு சொல்றதா? அவ்வளவுதான். நீங்கள் வந்து மனதால் செய்தாலும் சரி, வார்த்தையால் செய்தாலும் சரி, உடலால் செய்தாலும் சரி, அதற்குண்டான எதிர்வினையை நீங்கள் சந்தித்தே தீர வேண்டும். இப்ப நான் தான் சொன்னேன், நல்ல எல்லாருக்கும் உதவி தானே செஞ்சேன். அப்ப உதவி தானே எனக்கு ரிட்டர்ன் வரணும். எனக்கு உபத்திரமா வருது. அது ஏன் எதிர்வினை இல்ல வந்து அப்படியே வரும்னு கேட்கிறேன். இல்ல அதுதாங்க ஐயா சொல்ல வரேன். அந்த உதவி இருக்கு இல்லையா? அந்த உதவியை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வள்ளுவர் சொல்வது போல நட்பு வேணும் தான். ஆனா நட்பு ஆராயணும்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறார். அந்த மாரி யார் உதவி கேட்டாலும் அந்த உதவிய வந்து நீங்க முதல்ல உங்களுக்குள்ளார ஆய்வு செய்ய வேண்டும். இல்ல கரெக்ட் தான். நீங்க சொன்னது இந்த பாயிண்ட நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது புரியுதுங்களா? எல்லாருக்கும் தானம் தர்மம் பண்ணிடக்கூடாது. நம்ம தானம் தர்மம் பண்றதுக்கு முன்னாடி தரத்தை பார்த்து உதவி செய் அப்படின்னு நம்ம ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சுக்கணும் நம்ம. கரெக்டா? ஐயா இததான் பெரியவங்க சொல்லிருக்காங்க, பாத்திரம் மருந்து பிச்சைடு. கரெக்ட் ஐயா. அது அந்த வயசுல அது தெரியாது ஐயா. யார் யார புரிஞ்சுக்கணும்னு தெரியாது. இல்லைங்கய்யா. நம்ம எல்லாருமே பாத்திரம் இருந்து பிச்சைடுன்னா அது ஏதோ பாத்திரம்னு நினைச்சிட்டோம். அது சரி. அதாவது என்னன்னா, ஒரு புலவர் வந்து மன்னன் கிட்ட பாடும் பொழுது, அவருடைய பாவினுடைய திறம் அறிந்து அவருக்கு கொடுக்கணும். அவர் என்ன பாடுறாருன்னு பார்த்து, அந்த பாட்டினுடைய திறன் அறிந்து கொடுக்கணும். அதான் பாத்திரம் அறிந்து சரிங்களா? யாசகம் கொடு என்பது பொருள் அது. சரி. அதாவதுங்க ஐயா, நன்றி நாராயண ஐயா நீங்க நன்றி நல்லா சார். புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, ஏதாவது நீங்க மரக்கிளையில ஏறும்பொழுது நீங்க பார்த்திருப்பீங்க. சரிங்களா? நாம என்ன பண்ணணும்னா, அந்த மரக்கிளையில எது வரைக்கும் அது நம்மள தாங்குமோ, அது வரைக்கும் நம்ம பக்குவமா மேல ஏறி நிப்போம். பார்த்திருக்கீங்களா? இதுக்கு மேல போனோம்னா முறிஞ்சு விழுந்துரும். நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்போ எந்த பேலன்ஸ் வரைக்கும் இருக்குதோ, அது வரைக்கும் நீங்க எப்படி ஏறுறீங்களோ, அதே மாரி தான் நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தாலும், வாக்குறுதிகள் கொடுத்தாலும், அல்லது கையெழுத்து போட்டாலும், எங்க உங்களால பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியுமோ, அது வரைக்கும் தான் உங்க லிமிட். சரிங்களா? அத தாண்டி போயிட்டீங்கன்னா, முறிஞ்சு விழுந்தா நீங்க கீழ விழுந்து தான் ஆகணும். பேலன்ஸ் பண்ண முடியாது.
சரிங்களா? நானும் முருங்கை மரத்துல ஏறி இருக்கிறேன், கொய்யா மரத்துல ஏறி இருக்கேன், மாமரத்துல ஏறி இருக்கேன். எல்லா மரமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. 2வது முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா, எப்பனாலும் ஒடிஞ்சு விழுந்துரும். ஆனா நீங்க என்ன பண்ணணும், இந்த லெவல் நமக்கு அந்த மனசு உள்ளுணர்வு சொல்லும். இந்த லெவல் வரைக்கும் அது உடையாதுன்னு. அப்போ எவ்வளவு உங்களால தாங்க முடியுமோ, அந்த அளவுக்கு தான் உங்களுடைய உதவியும் இருக்கணும். இல்ல நீங்க நெறைய உதவி செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, நீங்க உங்கள வளர்த்துக்கணும். உங்கள வளர்த்துக்காமலே நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தன்னை வளர்த்துக் கொள்ளாமலே நெறைய செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அங்க மாட்டிக்கிறாங்க. சரிங்களா ஐயா? அதனால இந்த இடத்துல கர்மா அப்படின்னா, கர்மம்னா நீங்க செய்யக்கூடிய செயல் அவ்வளவுதான். நீங்க உடனே வந்து என்னன்னா, கருட புராணத்தை எடுத்து கர்மானா என்னன்னுலாம் தேட வேண்டியதில்ல. இல்ல அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இது வந்து ஒரு வினை. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல், அந்த செயலுக்கு எல்லாமே நியூட்டனுடைய 3ஆம் விதிப்படி வந்து என்னன்னா, நீங்கள் எந்த வினை செய்தாலும் அந்த திணை ஒவ்வொரு வினைக்கும் வந்து என்னன்னா, அந்த வினைக்கு உண்டான நேர் எதிர் விளைவு உண்டு. நீங்க எல்லாத்தையும் சுருக்கி ஒரே வார்த்தையில, அதாவது ஒரே வாக்கியத்துல பார்க்கணும்னா, எண்ணம் போல் வாழ்க்கை. அப்போ உங்களுக்கு நீங்க ஷூரிட்டி கையெழுத்து போட்டதுனால அவரால உங்களுக்கு வினை வந்து சேரவில்லை. அவரால உங்க வாழ்க்கை மாறல. உங்களால தான் மாறுச்சு. ஏன்னா, உங்க எண்ணம் போல் தான் உங்க வாழ்க்கை இருக்க முடியுமே தவிர, வேற யாராலயும் உங்க வாழ்க்கைய மாத்த முடியாது. சரிங்களா ஐயா? இப்போ நான் பார்த்த இந்த வீடியோல வந்தேன்னா, அந்த ஆத்தர் யாருன்னு தெரியுமா? அது என்ன புத்தகம்னு தெரியுமா? அவர் எழுதின புத்தகம்? சீக்ரெட்ல சார். டேக் என்னங்க ஐயா? டேக் ஆப்னு இதை வந்தது ஐயா. டேக் ஆஃபா? ஆங்கிலமா? இல்ல அதெல்லாம் ஓகே. Yeah, taking off head on. தி டேக்கிங் ஆஃப் ஹெட் ஆன்னு சொல்லிட்டு ஹால் எல்ராட் அப்படின்னு சொல்லிட்டு லவ் த லைஃப் யூ ஹாவ் சோ யூ கேன் கிரியேட் த லைஃப் ஆஃப் யுவர் ட்ரீம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ என்ன வாழ்க்கைய நேசிக்கிறியோ அந்த வாழ்க்கைய நீயே உருவாக்க முடியும் உன்னோட கனவுகள் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல கரெக்டா மொழிபெயர்க்கணும்னா என்னன்னு தெரியல, அந்த அந்த மாதிரி ஒரு புக். சரி, சரிங்கய்யா. சரி, நாம் பார்ப்போம். சார் வைப்ரேட் அசோக் சார், இது தமிழ்ல என்ன சார் இந்த புக்கோட நேம்? இல்ல. நீங்க அங்க பார்த்து அவர் எழுதி அதனால பலன் அடைஞ்ச புத்தகம் வேற. இந்த 2 விபத்துக்கு பிறகும் அவர் எழுதின புத்தகம் வேற. சார் இது தமிழ்ல நான் படிச்சிருக்கேன் சார் இது ஆக்சுவலி. வந்துட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த புத்தகம் தெரியுதான்னு பாருங்க. அவரு மிராக்கிள் மார்னிங்னு ஒண்ணு போட்டிருக்காரு ஜி. ஒருவேளை அதா இருக்குமான்னு தெரியல எனக்கு. இல்ல அது கிடையாது. ஓகே. புத்தகத்தை ஷேர் பண்ணுங்க சார். இல்ல நம்ம அர்ஜுன் சார் பிடிச்சிட்டாரு. தெரியுதா? எஸ் சார். அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை தமிழ் புத்தகம், ஹால் எல்ரால்ட். இப்ப சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. என்ன நானே பாராட்டிக்கணும்ல. நாங்கெல்லாம் அப்பவே கண்டிப்பாங்க ஐயா. சார் இந்த புக்கு தானே சார்? தெரியுதுங்களா எல்லாருக்கும்? சார் புத்தகம் எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுது ஐயா. அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை, ஹால் எல்ரால்ட் எழுதின புத்தகம். சார் இந்த புத்தகம் சார். ஆமாங்க சார். கையில வச்சிருக்கீங்கல்ல? எஸ் சார். இப்ப நாம் பார்த்த அந்த வாழ்க்கை வரலாறு யாருன்னா, இந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் இதுதான். ரொம்ப எக்ஸலண்டான புக்கு சார் இது. இல்ல எல்லா புத்தகங்களுமே பெரும்பாலும் எக்ஸலண்டா தான் இருக்குது. சரிங்களா? ஆனா அது உண்மையாலுமே எக்ஸலண்ட் என்ற வார்த்தை எப்ப பயன்படுத்த முடியும்னா, அதை நீங்கள் எவ்வளவு தூரம் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் எக்ஸலண்டா மாறுது. இப்போ பல பேருக்கு திருக்குறள் புத்தகம் எக்ஸலண்டா தெரியாம இருக்கிறது காரணம் என்னங்களா, அது எல்லாருமே மதிப்பெண்ணுக்காக படித்த புத்தகம். வாழ்க்கையில் மதிப்பளிப்பதற்காக படித்திருந்தால் அந்த புத்தகத்தை நம்ம எக்ஸலண்டா சொல்லுவோம். சரிங்களா? ஹாப்பி கண்ணன் சார். எஸ் சார். மன்னிச்சுங்க சார். அருமை. சுவாமியே சரணம். இல்ல மன்னிச்சுக்கிறதுக்காக இல்ல, இது என்னுடைய ஆதங்கம்.
சரிங்களா? கிட்டத்தட்ட என்னுடைய 18 வயசுலேருந்து 16 வயசுலேருந்து நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு சேர்ந்து, அப்போ நான் வைத்துக்கொண்ட ஒரு கொள்கை என்னன்னா, நம்ம நல்லா படிக்கல. ஆனா ஏதோ ஒரு அப்பா செய்த புண்ணியத்தினால நமக்கு அரசு உத்தியோகம் கிடைச்சிருச்சு. இனிமேலாவது படிக்கணுமே அப்படின்றதுக்காக நான் என்ன செய்தேன்னா, என்னுடைய மாதாந்திர வருமானத்தில் ஊதியத்தில ஒரு புத்தகமாவது வாங்க வேண்டும் என்று கொள்கையாக வைத்து இருந்தேன். இப்பவும் இருக்குது. அதன் அருமை காரணமாக சார். கிட்டத்தட்ட வீட்ல வந்துன்னா ஒரு 3000 புத்தகங்களுக்கு மேல சேர்ந்துருச்சு. சூப்பர் அருமை சூப்பர் சார். சார். நன்றி ஐயா, நன்றி நன்றி, மகிழ்ச்சி. சரிங்களா? இப்ப அதுல நெறைய புத்தகங்கள் எடுத்து வெளிய குடுக்க ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்கங்க. ஏன்னா இங்க எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மைண்டே போட்டு நம்மள அப்படியே நசுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுல எல்லா புத்தகங்களுமே ஒண்ணுக்கு ஒண்ணு படிக்கும் பொழுது எல்லாமே எக்ஸலென்ட்டாவே தெரிஞ்சுது. ஆனா இது எல்லாமே வெறும் எக்ஸலென்ட் கருத்துக்களா வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில பயன்படுமான்னா பயன்படல. அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்த தரணும்னா, செயல் வடிவம் குடுத்தே ஆகணும். சரிங்களா? அப்பதான் நான் முதல்ல என்ன பண்ணேன்னா, இன்புட் உள்ள போறத நிறுத்திட்டு, முதல்ல அவுட்புட் வெளிய எடுக்க ஆரம்பிக்கிறேன். அதனுடைய விளைவு தான் இப்ப இந்த செல்வ சிந்தனையும், இப்ப இந்த வகுப்புகள்லாம். சரிங்களா? அப்போ இந்த புத்தகத்தில் பார்த்த அந்த 2 விபத்துகள்ல வந்துன்னா, ஒன்று கார் விபத்து. அதுல பார்த்தீங்கன்னா, அவருக்கு அ அந்த விபத்து நடந்த அடுத்த கொஞ்சம் நேரத்திலேயே ஆரம்பிச்சு, அவர் ரெக்கவரி ஆவற வரைக்குமே அவர் கூட உதவி பண்றதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. ஆனா பொருளாதார நெருக்கடியில கிட்டத்தட்ட வந்து $4,15,00,000 சரிங்களா? அந்த நெருக்கடியில அவரு சிக்கும் பொழுது, அவர் ரெக்கவரி பண்றதுக்கு அவர் மட்டும் தான். நீங்க இன்ஜினியர் ஆகறதுக்கு கூட பாடத்திட்டம் இருக்குது. டாக்டர் ஆகறதுக்கு பாடத்திட்டம் இருக்குது. வக்கீல் ஆகறதுக்கு பாடத்திட்டம் இருக்குது. ஆனா செல்வந்தர் ஆவதற்கு ஏன் ஒரு பாடத்திட்டம் வழங்கப்படவில்லை என்றால், அது 100 பேர் உதவியோடு நீங்கள் செல்வந்தர் ஆகவே முடியாது. நீங்கள் ஒருவர் மனது வைத்தால் மட்டும் தான் செல்வந்தர் ஆக முடியும். மீண்டும் அத வலியுறுத்துறதுக்கு தான் இன்னைக்கு வகுப்பு. அப்போ இன்றைய வகுப்புக்கு என்ன சார் தலைப்பு விடலாம் அப்படின்றா, ஒவ்வொரு நூற்றாண்டிலுமே ஒவ்வொரு புரட்சிகள் ஏற்பட்டிருக்கிறது. அது என்னென்ன புரட்சின்னு நம்மளுடைய சில வாழும் கூகுள் திரு ரிச் வி. அருணகிரி ஐயாவ கேட்போம். ஸ்டோன் ஏஜ் காலம். ம். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சர் ஏஜ், அடுத்து ஐயா. இண்டஸ்ட்ரியல், அப்புறம் இன்ஃபர்மேஷன், தென் கான்செப்ட், நவ் ஸ்பேஸ். நன்றிங்கய்யா. அப்போ ஒவ்வொரு புரட்சி, வேளாண் புரட்சி, தொழில் புரட்சி. அப்போ இந்த புரட்சிங்கிற வார்த்தை இருக்குது பாருங்க. இந்த புரட்சிங்கிற வார்த்தை. இது நீங்க எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? எங்கெல்லாம் எழுந்திருக்கிறது? அன்பே சிவன் திரைப்படத்துல தொழிலாளர்களுக்காக கமலஹாசன் ஒரு புரட்சி பண்ணுவார். குறைந்தபட்ச கூலி ₹910 தரணும்னு. அப்போ நாம் பார்ப்பது பல இடங்கள்ல, பல இயக்கங்கள், பல அமைப்புகள் என்ன பண்ணணும்னா, அந்த கூலி பெறுவதற்காக புரட்சிகள் செய்கிறார்கள். நாடு விடுதலை அடைவதற்கு புரட்சிகள் செய்யப்படுகிறது. அடிமைத்தனத்திலிருந்து மக்களை வெளியே கொண்டு வருவதற்கு புரட்சிகள் செய்யப்படுகிறது. இன சரிங்களா? இனத்தவர், அதாவது கருப்பு இனத்தவர்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாரி இன வேறுபாடுகளை களைவதற்கு புரட்சிகள் நடைபெறுகிறது. இப்படி பல வகையான புரட்சிகள் இந்த உலகத்தில் நடைபெறுகிறது. ஆனால் நீங்க அந்த புரட்சின்ற வார்த்தைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் நிப்பாங்க. நாம் கொண்டாடப்படுகிறோமே மே 1 மே தினம்னு. அது சும்மா ஐநாவுல அப்படியே அறிவிச்சுட்டு, மே 1 கொண்டாடிக்கங்கன்னு குடுக்கல நம்மகிட்ட. அதற்கு பிறகு நீண்ட நெடிய ஒரு வரலாறு இருக்கிறது. ஒருத்தர் 2 பேர் இறந்து போகல. பல லட்சம் தொழிலாளர்கள். அப்போ அப்படி ஒரு போராட்டத்திற்கு வழிவகுத்த அந்த ஒரு தினத்தை நினைவுகூரும் விதமாகத்தான் நாம் மே 1 என்று கொண்டாடுகிறோம். அப்படி ஒவ்வொரு புரட்சியும் பல மனிதர்களால, பல அமைப்புகளால, பல இயக்கங்களாக அது இந்த நாட்டிலே நடைபெற்று மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. அது வெளி உலகத்திற்கு தெரிகிறது. ஆனால் செல்வந்தன் என்கிற ஒரு நிலையை நீங்கள் அடைய வேண்டுமென்றால், என்ன புரட்சி நடக்க வேண்டுமென்றால், தனி மனித புரட்சி ஏற்பட வேண்டும். சார் நீங்க ஒரு தொழிலாளியா இருக்கிறீங்க. இந்த இந்த கூலி பத்தல எனக்கு. இன்னொரு ₹100 சேர்த்து குடுங்கன்னா,
உடனே ஒட்டுமொத்த தொழிலாளியும் ஒண்ணா சேர்ந்துருவாங்க. நீங்க ஒரு புரட்சி ஏற்படுத்த முடியும். இப்ப நீங்க ஒரு தொழிலாளியா இருக்கிறீங்க, எல்லாரையும் கூப்பிட்டு நாம எல்லாரும் சரிங்களா, வைப்ரண்ட் அசோக் குமார் வந்து செல்வந்தர் அவர் எப்படின்னு பயிற்சி நடத்துறாரு. நாம எல்லாருமே முதலாளி ஆகி ஆகணும். வாங்க முதலாளி ஆகணும்னா எல்லாம் சிரிப்பாங்க. நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தான். சரிங்களா, அந்த சேலத்துல வைப்ரண்ட் அசோக் குமார்னு ஒரு ஆள் பேசுறதை கேட்டுட்டு வந்து இன்னைக்கு என்னென்னமோ வளரிட்டு இருக்கான். கேட்டா நான் பெரிய செல்வந்தன் ஆயிடுவேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன்லாம் பெணாத்திட்டு இருக்கான். அப்போ வாங்க எல்லாரும் கோடீஸ்வரலாம் ஆகலான்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா எந்த தொழிலாளியும் வரமாட்டாங்க. ஏனென்றால் செல்வந்தர் ஆவது என்பது உங்களுடைய மனோபாவத்தை பொறுத்துதான் இருக்கிறது. அதனால நீங்கள் செய்ய வேண்டியது, ஐயா இப்ப நீங்க எல்லாருமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா அதை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும். அதற்கான மிகப்பெரிய ஒரு ஆண்டாக நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஆண்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது 2024. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். இல்ல அந்த 2024ல என்ன நடக்கும்னா, உங்களுக்குள்ள ஒரு பெரிய புரட்சி நடைபெற வேண்டும். சரிங்களா, நீங்க இந்த ஆசிரியர் ஹால் எல்ட்ரால்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விபத்து தான், எல்லாருக்குள்ள வாழ்க்கையிலும் வரக்கூடிய கடன் பிரச்சனை தான். ஆனால் அப்போ அவர் எப்பொழுதெல்லாம் அவர் மீண்டு வெளியே வந்திருக்கிறார் என்றால் அவருக்குள் ஏற்பட்ட புரட்சி. ஐயா நீங்கள் முன்னேறுவதற்கு சரிங்களா, கூட்டா சேர்ந்து உழைக்கலாம், ஆனால் தனி மனிதராகத்தான் சிந்திக்க முடியும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்க கூட்டா கூட உழைக்கலாம், ஆனா நீங்க கூட்டா சேர்ந்து வாங்க சிந்திக்கலாம்னு கூட முடியுமா? யாரையாவது வாங்க நம்ம ஒரு 10 பேரா உட்காந்து சிந்திப்போம். புரியுதுங்களா? அப்போ அப்படி சிந்திக்க முடியாது. அப்போ உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் தனி மனிதனாக நீங்கள் சிந்திக்க வேண்டும், கூட்டாக சேர்ந்து உழைக்க வேண்டும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஃபார்முலா. அப்போ செல்வந்தன் ஆவது என்பது உங்களுக்குள் ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும். பல பேர்கிட்ட சொன்னீங்கன்னா, சார் காலையில 5 மணிக்கு கிளாஸ் இருக்குது, வர முடியுமா? முடியாது. ஏனென்றால் எந்த தனி மனிதனுக்குள் புரட்சி ஏற்படவில்லையோ அவனால் 5 மணிக்கு எழுந்திருக்க முடியாது. ஆனால் எந்த தனி மனிதனுக்குள் புரட்சி ஏற்பட்டு விட்டதோ அவனால் 5 மணிக்கு மேல தூங்க முடியாது. சார் சில நேரங்கள்ல விடிய கூட தூங்காம இருந்திருக்கேன் சார். அப்ப சும்மா வார்த்தைகளை சொல்லிட்டு இருந்தா செல்வந்தனா வருது, ஏதோ நம்ம செஞ்சிட்டு இருந்தாலும் மாற முடியாது. ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும். உங்களுக்குள்ள அந்த புரட்சி வெடிக்கின்றதா? வெடித்தே ஆக வேண்டும். என்னங்க ஆச்சு, ரெக்கார்ட் பண்ணலையா? பை மிஸ்டேக் அப்படி பண்ணிட்டேன், திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவரு இது கோர்ஸ் கொடுத்திருந்தா அவர் ஏதோ அப்படிங்களா? ரெண்டு மூணு பேருக்கு கொடுத்திருக்கேன். நான் கூட இவ்வளவு நேரமா உணர்வுபூர்வமா பேசி ரெக்கார்ட் ஆகலையோன்னு பயந்துட்டேன். அதெல்லாம் இருக்கும். 4 பேருக்கு கோர்ஸ் கொடுத்திருக்கேன். யாரு இருந்தாலும் சரி அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். சரி, பாத்தீங்களா, அவர் விரல் தானா தொடலைங்க, உள்ள புரட்சி வெடிக்க ஆரம்பிக்குது. எதையாவது புடிச்சு அழுத்தணும்னு ஆரம்பிச்சு ஒரு அழுத்தினாரு. ஆர்வ கோளாறு. சரிங்களா? அப்ப இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல தலை சிறந்த பயிற்சியாளர்கள் எல்லாம் அட்டகாசமான ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய பேர் அது போல உட்கார்றாங்க. 100கணக்கான பேர், 1000கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இந்த உலகத்துல நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் இன்னும் வாழ்க்கை மாறவில்லை. ஏனென்றால் அவர்களுக்குள் தனி மனித புரட்சி இன்னும் வெடிக்கவில்லை. இப்போ ஒருத்தங்களுக்குள்ளதான் அது ஏற்படணும். நம்ம போயெல்லாம் வந்து அது ஏற்படுத்தி வைக்க முடியாது. கரெக்டா இல்லையா? இல்லைங்க, நம்ம வெளியில இருந்து முயற்சி செய்யலாம். முயற்சி செஞ்சா கூட அவங்களுக்குள்ள இருந்தா தானே அது வெளி வரும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம்? இல்லைங்கய்யா, அந்த புரட்சிக்கான எல்லா விஷயமும் உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்குது. அதுதான் சொல்லணும். இப்ப மனிதனுக்கு தேவையான எல்லாமே இந்த பூமிக்குள்ள ஏற்கனவே இருக்குதா இல்லையா? அதை வெளியே எடுத்தீங்கன்னா போதும். சார் சார் நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? நல்லா கேக்குதுங்கம்மா. சார் இந்த இடத்துல ஒரு குரல் நான் பதிவு பண்றேங்க சார். பதிவு சொல்லலாங்களா? பதிவு பண்ணுங்கம்மா. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்.
இந்த குரல் ம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதனால இந்த குரல பதிவு பண்றேங்க சார். இல்ல பதிவு பண்ணுங்க. சந்தோஷம். ஆனா இதுல கூட நான் கொஞ்சம் வேறுபடுகிறேன். சொல்லுங்க சார். சரிங்களா? ஏனென்றால் பல இடங்கள்ல செல்வத்திற்கு வள்ளுவம் வழங்கியிருக்க பெயர் என்னவென்றால் திரு. திருனா செல்வம். சில இடங்கள்ல அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா ஆக்கம். ஆக்கம்னா செல்வம். ஆனா இந்த ஒரு குறள்ல மட்டும்தான் கூலி தரும்ன்றாரு. கூலி தான் கிடைக்கும். புரியுதுங்களா? கூலியை வைத்து நீங்கள் செல்வந்தன் ஆகவே முடியாது. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இல்லைன்னா அவர் செல்வமே தரும்னு சொல்லியிருப்பாரு. ஐயா, சிரமத்துக்கு இடைமறித்தல் மன்னிக்கணுங்க. அந்த சொல்லுங்க. கூலி என்பதை பலன் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல அதுதாங்க ஐயா. அந்த பலன் சின்னதுன்றதுனால தான் அவர் கூலின்னு குறிப்பிடுறாரு. ஓ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க ஒரு வேலை செய்றீங்க. அந்த வேலைக்கு 50 ரூபாய் கிடைக்கணும். ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு 30 ரூபாய் கிடைக்குதுன்னா நீங்க ஓகேன்ட்டு போயிடுவீங்க. 50 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 30 ரூபாய் கிடைக்குது. ஓகே, நஷ்டம் இல்லப்பா அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஆனா 50 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 50,000 கிடைச்சிதுன்னு வச்சுங்க. அதை எப்படி பார்ப்பீங்க? அதிர்ஷ்டமா பார்ப்பீங்க. அப்ப இந்த இடத்துல தெய்வத்தால் ஆகாது எனினும் தன்மை வருத்த இல்ல பெரும் செல்வம் கிடைக்கணும் அவர் போட்டிருக்கலாம் இல்லையா? போடலையே. கூலிதான் கிடைக்கும். ஏனென்றால் உங்கள் மெய் வருத்த நீங்கள் வேலை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு கூலிதான் கிடைக்கும். பெரும் செல்வம் கிடைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய மனம் உழைக்க வேண்டும். உடல் உழைப்பு மட்டும் இருந்தா அங்க கூலி தாங்க கிடைக்கும். எங்க மன உழைப்பு இருக்கிறதோ அங்கதான் பெரும் செல்வம் கிடைக்கும். அதனாலதான் வள்ளுவர் தெளிவா அங்க போட்டிருக்கிறார். திலகம்மா புரியுதுங்களா? புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். நீங்க நல்லா எடுத்து பாருங்க எந்தெந்த இடத்துலலாம் கூலிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காருன்னு. எல்லா இடத்துலயுமே செல்வத்துக்கு திருன்னு போட்டிருப்பாரு, ஆக்கம்னு போட்டிருப்பாரு. சரிங்களா? செல்வத்தை செல்வம்னு போட்டிருப்பாரு. ஆனா இந்த குறள்ல மட்டும்தான் கூலின்னு போட்டிருப்பாரு. அது செல்வத்தை குறிப்பிடுவதில்லை. அந்த அந்த பொருளை பத்தி நம்ம தனியா பேசணும்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. அந்த ஒரு குறளை மட்டுமே தனியா பேச முடியும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். சரிங்களா? நான் அதை தவறா சொல்ல வரல. ஆனால் இந்த பெரும் செல்வத்தை அடைவதற்கான முதல் கட்ட படிநிலை அந்த கூலி. புரியுதுங்களா? நாம என்ன பண்ணணும்? முதல் படிக்கட்டை எதுக்கு பயன்படுத்தணும்னா மாடிக்கு செல்வதற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனா பல பேர் இந்த குறளை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணா முதல் படிக்கட்டிலே வாழ்க்கை ஃபுல்லா நிக்கிறாங்க. அதுதான் தவறு. சரிங்களா? முதல் படிக்கட்டு எதுக்காக? உங்களுடைய முன்னேற்றத்தினுடைய உச்சியை நீங்கள் அடைவதற்காகத்தான் முதல் படிக்கட்டு. ஆனா நாம என்ன பண்றோம்னா முதல் படிக்கட்டுல ஏறிட்டு வள்ளுவர் சொல்லிட்டாரு கடைசி வரைக்கும் அந்த முதல் படிக்கட்டுல நிக்கிறோம். மேலேயே போறது கிடையாது. அதனால வள்ளுவர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்த்து அதில் செதுக்கி இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களாம்மா? ஓகேங்க சார். அப்போ இந்த இடத்துல சொல்லுங்கம்மா. சார் சார் நான் இந்த பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் எங்கிட்ட பழகுற நண்பர்கள் பேசுற நண்பர்கள்ட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா செல்வ வணக்கம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு வார்த்தை இருக்கான்னு கேக்குறாங்க சார். ரொம்ப நான் பேசுற வார்த்தையை அதிசயமா கேக்குறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் சார் இந்த இடத்துல. நன்றிங்கம்மா. இல்ல அதான் சொல்றேன். அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த மாற்றம் ஏற்பட வேண்டும். அப்ப மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றா உங்க சமுதாயத்துல உங்களுடைய லெவல்ல இருந்து நீங்கள் செல்வந்தன் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க, திரும்ப உங்களுடைய பரம்பரையே வறுமைக்கு போகக்கூடாது. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார். சொல்லுங்கய்யா. யாரை பார்த்தாலும் வணக்கம்னு சொல்றதுக்கு பதிலா செல்வ வணக்கம்னு சொன்னா எனக்கு திருப்தியா இருக்கு. நன்றிங்கய்யா. ஒரு அப்படி ஒரு என்ன மூக்குப்பொடி போட்ட மாதிரி அப்படி ஒரு சிம்டம்ஸ் அப்படி உடம்புலயே உள்ள ஒரு 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 ஃபிளரிஷ் ஒன்று ஒரு மலர்ச்சி தெரியும். செல்வ வணக்கம் என்கிற வார்த்தை சொல்வதற்காகவே நாங்கள் ஒரு தீவிரவாத அமைப்பு வைத்திருக்கும். அதற்கான தலைவர் பெரம்பலூரில் இருக்கிறார். செல்வ வடிவேல் பாஸ்கர் என்று பெயர். அவர் என்ன பண்ணுவார்னா யாரையாவது செல்வ வணக்கம்னு சொல்லுவாரு, திருப்பி சொல்லிட்டா விட்டுருவாரு.
திருப்பி சொல்லல அப்படின்னா சொல்ற வரைக்கும் விட மாட்டாரு. சரிங்களா? எப்படியாவது அவரை சொல்ல வச்சு கடைசியா எனக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துருவாரு. சார் இன்னைக்கு டார்கெட் அச்சீவ் விடு சார். இன்னைக்கு சொல்ல வச்சுட்டேன் சார். நீங்களே ஒரு வார்த்தை பேசுங்கன்னு. அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் சொன்னேன் இல்லையா செல்வ வணக்கம்னு, நீங்களும் சொன்னீங்க இல்லையா, சொல்ல வச்சேன்ல, அதுக்கெல்லாம் காரணம் ஐயா தான், பேசுங்கன்றுவாரு. அவர் யாரு என்ன பண்றாருன்னா எதுவுமே தெரியாது. பேசி முடிச்சதுக்கு பிறகு தான் தெரியும். யாருங்க அவருன்னா, நான் ஒரு இடத்துக்கு மருந்து கொடுக்க போனேன் சார். டாக்டர் செல்வ வணக்கங்கிற அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு. சொல்ல வச்சுட்டோம்ல அப்படின்னுவாரு. அப்போ அந்த அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷனான வார்த்தை அது. அதுதான் சொல்ல வரேன். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது அருணகிரியே சொல்லுங்க ஐயா. அதான் சார் இந்த அதான் வெற்றிக்கான எல்லாமே நமக்குள்ள இருக்கு. அதை இதோட பொறுத்துக்கலாமா அப்படின்றது ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். வெற்றி, உண்மையான வெற்றி என்பது பிறரை வெற்றி கொள்வதல்ல, தன்னை யார் முதலில் வெற்றி கொள்கிறார்களோ அவர்களே உண்மையான வெற்றி. செல்வந்தரும் வந்து தன்கிட்ட இருந்துதான் அந்த ஃபார்மாவை எடுக்கணும். அது வந்து மென்டாரிங்ல எடுக்க முடியுமா சார்? அவருக்கு மென்டாரிங் யாரும் இல்ல அவரா தானே இதை எடுத்தாரு. யாருக்கு இல்ல? அந்த அதிகாலை அதிசயம் நிகழ்த்தின சார் அதுதான் சார் சொல்ல வரேன். நான் இங்க என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தனி மனிதனாக நீங்கள் முன்னேறுவதற்கு உங்களுக்கு மற்ற மனிதர்கள் மென்டாரா இல்லைன்னா அந்த இடத்துல பிரபஞ்சம் வந்து நிற்கும் மென்டாரா. உங்களை படைத்த ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு மென்டார்ஷிப்பா வந்து நிற்குங்கிறேன் நான். ஏன்னா மென்டார் இல்லாம நீங்க முன்னேறவே முடியாது. அதுல ஸ்ட்ராங் நான். கண்டிப்பா மென்டார் இருக்கணும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா மென்டார்னா அது ஒரு மனுஷனா தான் இருக்கணும்னு பாக்குறோம் நம்ம. சரிங்களா? அது ஒரு மரமா இருக்கலாம், செடியா இருக்கலாம், கொடியா இருக்கலாம், ஒரு பட்டாம்பூச்சா இருக்கலாம். அப்போ மென்டார்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷன் தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. உங்களை வழிநடத்துவதற்கு, உங்களுடைய சிந்தனைகளை வழிநடத்துவதற்கு ஒன்று வேண்டும் இல்லையா? அது எதுவா வேணா இருக்கலாம். ஒருவேளை அப்படி உங்களை வழிநடத்துறதுக்கு எதுவுமே வரல, அப்படி எதுவுமே வரல அப்படின்னா பிரபஞ்சம் உங்களை வழிநடத்தும். சரிங்களா ஐயா? அவ்வளவுதான். அப்போ நாம செய்ய வேண்டியது என்ன, அந்த தனி மனித புரட்சி உங்களுக்குள்ள ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த பயிற்சி மிகப்பெரிய விளைவுகளை தரும். அப்போ அந்த அந்த ஒரு நேரத்துல நான் மாறணும், மாறி ஆக வேண்டும். ஹாப்பி கண்ணன் ஐயா ஏதோ சொல்ல விரும்புறீங்க, சொல்லுங்க ஐயா. சார் ஆக்சுவலி வந்து திலகவதி மேடம் சொன்ன திருக்குறள் வந்து இத்தனை நாள் எனக்கு இவ்வளவு பெரிய அர்த்தம் வந்து ஆக்சுவலி நாம எவ்வளவோ படிச்சிருக்கோம், எத்தனையோ விஷயங்களை கேட்டிருக்கிறோம், எத்தனையோ மீட்டிங் மனிதர்கள் வந்திருக்கோம். ஆனா இந்த திருக்குறளுக்கு இவ்வளவு பெரிய அர்த்தத்தை என்னோட லைஃப்ல நான் கேட்டதே இல்லை சார். உண்மையாலுமே ஆக்சுவலி இன்னைக்கு டிசம்பர் 1, பட் நான் ஒரு பெரிய ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நாம இந்த மீட்டிங்கே. பட் இதுக்காக நான் இந்த ஒரு வாரமா சில ப்ரோக்ராம், நீங்க அதை கொடுத்த அந்த 1/2 மணி நேர விஷயம் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையாலுமே எனக்கு என்னமோ வாழ்க்கையில நீங்க சொன்னதான் நான் அந்த படி ஏறுறதுக்கான, அந்த வெற்றி படி ஏறுறதுக்கான முதல் படியில நான் இருக்கிறேன்னு சொன்னேன். பட் ஆனா இந்த திருக்குறள் வந்து என்னோட லைஃபையே மாத்திருச்சு சார். தேங்க்யூ சோ மச். நன்றி 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 ஐயா. இப்போ நம்ம ஹாப்பி கேனன் சார் என்னன்னா சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு, அப்படிதானே ஐயா? சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. அப்போ மாலை போட்ட உடனே, மாலை போடுறதுக்கு முன்னாடி இருந்த மனுஷன் இருக்கான் இல்லையா, அந்த மனுஷன் மாலை போட்டதுக்கு பிறகு இருக்க மாட்டான். கண்டிப்பா சார். சரிங்களா? அப்போ அவர் என்ன செய்யணும்னா அவருடைய அன்றாட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை மாத்துவாரு. அது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 1 மாசமோ 2 மாசமோ அந்த மாற்றங்கள் எல்லாம் வெறும் ஆன்மீகமாக சபரிமலை ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் பண்றதோட முடிஞ்சு போகுது. அல்லது அரவண பாயசமோ சிப்ஸோ அல்லது வந்து பஞ்சாமிர்தமோ வாங்கின்னு வந்து நம்ம வீட்டுல 2 தடவை போட்டு சாப்பிட்ட உடனே அது முடிஞ்சு போகுது. அப்படி அல்ல. நாம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது ஐயப்பனை தரிசித்து அவனுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்றோம்னு இல்ல. அப்போ ஐயப்பனை தரிசிப்பது என்பது என்னவென்றால் தனி மனித ஒழுக்க கட்டுப்பாட்டிற்குள் வருவதற்காக செய்யப்பட்ட செயல்கள் அதெல்லாம். நீங்க வேற 48 நாள் முடிஞ்ச அடுத்த செகண்ட் குவார்டர் மட்டும் பிரியாணின்றாங்க. இதுக்கு மேல என்ன சொல்றது? நீங்க 48 நாள் சொல்றீங்க. சில பேர் இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க, சிகரெட் பிடிக்கிறது தப்பு கிடையாதுங்கய்யா.
தண்ணி கூட லைட்டா அடிச்சுக்கலாம். ஓவரா தான் போகக்கூடாது மாலை போட்டுட்டு. அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறுறோம். அதுதான் சொல்றேனே, மாலை போடுவதோ இல்ல அதற்கான பயணத்தை மேற்கொள்வதோ என்பது ஐயப்பனை திருப்திப்படுத்துவதற்காக என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அல்ல. அது ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்காக. அந்த விரத காலத்துல பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி ஊத்தணும் தலைமையில. ஈவினிங் ஒரு தடவை தண்ணியை ஊத்தணும். சரிங்களா? நம்ம கழுத்துல போடக்கூடிய மாலை ஒன்று சந்தன மாலை, இன்னொன்று துளசி மாலை. துளசிக்கு எவ்வளவு பெரிய மருத்துவ குணங்கள் இருக்கிறது. துளசிக்கு எவ்வளவு பெரிய மனித சக்தியை அது ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறது. அப்படிங்கிறதெல்லாம் நீங்க யூடியூப் தட்டினீங்கன்னா இல்ல கூகுள்ல போய் தேடினீங்கன்னா நிறைய கிடைக்கும். அப்போ அந்த துளசி மாலை இருக்கு பாருங்க, அது ஒரு விஷயத்துக்காக, சில நியமனங்களுக்காக, சில கட்டுப்பாடுகளுக்காக நம்ம அதை போட்டுக்கிறோம். சந்தன மாலையும் போட்டுக்கிறோம். இது ரெண்டுமே போட்டுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சோப்பு போட்டு குளிக்க கூடாது, வாசனை திரவியங்கள்லாம் பயன்படுத்தி கூடாது. இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அந்த பயணம் அந்த 48 மைல் காட்டு பகுதியில் போகும்போது அங்க இருக்கிற ஜீவராசிகள் எல்லாமே உங்களை ஒரு காட்டு மனிதனாக பார்ப்பதற்காக. வெளியில இருந்து யாரோ ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு நினைச்சதுன்னா அது தாக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க அதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நீங்க அந்த இயற்கையோட ஒத்து போகிற மனுஷனா அதுக்கு தெரியணும். ஒன்று. இரண்டாவது என்னன்னா, காலை மாலை இருவேளை தண்ணி ஊத்துறது, பூஜை பண்றது. சரிங்களா? அப்புறம் அதை சதா சொல்லிக்கிட்டே இருக்கிறது, 108 போற்றி சொல்றது, இப்படி பல நியமங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது அத்தனையுமே தனி மனிதனை ஒழுங்கு பண்ணுவதற்காக. ஆனா இப்ப யாருமே அப்படி ஒழுங்கு பண்றதுக்காக நினைச்சு பண்றது இல்ல. பல பேரு விரதம் இருக்குன்ற பேர்ல, சரிங்களா, பட்டினியா இருக்கிறதுக்கு பேர் தான் விரதம் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, அதாவது விரதம் என்பது தன்னை வருத்தி, சரிங்களா, தன்னை வருத்தி அதை ஒழுங்குக்குள்ள கொண்டு வர்றது. அதாவது எதுக்காக விரதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை வருத்தும் பொழுது அந்த துயரத்திற்காக நாம் தவறு செய்கிறோமா அல்லது அப்பொழுதும் நாம் சரியாக இருக்கிறோமா என்பதை தெரிந்து கொள்வதற்காக. ஒரு நிமிஷம், இந்த மில்டன் சார் நிறைய நேரம் கையை தூக்கினாரு, பேச கொஞ்சம் வாய்ப்பு. வந்துட்டேங்கய்யா, அதான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்போ இந்த இடத்துல நாம் பார்ப்பதெல்லாம் கடவுளும் கடவுளுக்கான பக்தியும் கடவுளுக்காக அல்ல, மனிதனை சீர்படுத்திக் கொள்வதற்காக. சரி, ஓகே. மில்டன் ஐயா சொல்லுங்கய்யா. ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொல்லிருக்கீங்க. திருக்குறள் கருத்தும் ரொம்ப இது வரைக்கும் எத்தனையோ வருஷமா படிச்சிருந்தாலும் அது புதிய கருத்தை நன்றி. இப்போ பிரபஞ்சத்தை பத்தி சொன்னீங்க. பிரபஞ்சம் அதாவது யாருமே எனக்கு உதவி செய்யாத சூழ்நிலை இருக்கு அப்படின்ற போது பிரபஞ்சமே அந்த இடத்த இட்டு ஃபில் அப் தி பிளாங்க்ஸ், அது அந்த இட்டு நிரப்பும், அது வரும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த பிரபஞ்சம் மனுஷ ரூபத்துல தானே வரும் வாய்ப்பு இருக்கு அப்படிதான் தோணுச்சு. இல்லைங்க, அதுதான் சொல்றேன், அது எந்த ரூபத்துல வேணா வரலாம். மனித ரூபத்துல தான் வரணும்ன்ற ஒரு கட்டுப்பாடு அதற்கு கிடையாது. நீங்க மில்டன் சார் இருக்கீங்களா, நீங்க இந்த முகத்தோட தான் வர முடியும். அப்பதான் நீங்க மில்டன் ராஜசேகர் சார். நீங்க ஒருவேளை என் முகத்தோட வந்தீங்கன்னா உங்களை யாருமே ராஜசேகர் சொல்ல மாட்டாங்க, அசோக்குமார் தான் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த சக்தி கிடையாது, அந்த வல்லமை கிடையாது. ஆனா பிரபஞ்சத்திற்கு எந்த வடிவத்தை வேணுமா எடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அது மனிதனாகவும் வரலாம், புரியுதுங்களா? ஒரு செடியாக வரலாம், ஒரு கொடியா வரலாம். நாம எல்லாரும் பொதுவா பாக்குறது என்னன்னா, புத்தர் ஞானம் அடைந்தவர். ஆனா அந்த ஞானத்தை இன்னொரு மனிதன் கொடுத்ததாக யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. புத்தர் சரிங்களா ஞானத்தை பெற்றாருன்னு தான் சொல்றோமே தவிர யாராவது கொடுத்தாருன்னு சொன்னாங்களா? இல்ல. புரியுதுல? ஆனா அது எங்க பெற்றாருன்னா ஒரு இயற்கையான சூழல்ல உட்கார்ந்து அதை வாங்கினார். எங்க இருந்து வாங்கினார்னா வெளியில இல்ல, அதான் சொல்ல வர. சரிங்களா? அவர் ஞானத்தை பெற்றார். எங்க இருந்து பெற்றார்னா உள்ளிருந்து தான் பெற்றார். ஏனென்றால் எல்லாமே உங்களுக்குள்ள ஆல்ரெடி இன்பில்ட். புரியுதுங்களா? புரியுது சார். சார், அதாவது உங்க மொபைல் போன்ல பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு தேவையான ஆப் வேணா இல்லாம இருக்கலாம். நீங்க ஆப் தான் இன்ஸ்டால் பண்றீங்களே தவிர அந்த ஆப் உங்க மொபைல் போனோட இணைந்து இயங்குவதற்கான எல்லா டிசைனும் உள்ள வச்சாச்சு. புரியுதுங்களா ஐயா? நாம என்ன பண்ணணும், இப்ப பார்வை ஃபுல்லா ஆப்ல தான் செலுத்துறோம். அப்ப அந்த ஆப் இறங்கின பிறகு எல்லா சக்தியுமே ஆப்ல இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். இல்ல, அந்த ஆப் உங்க போனும் தொடர்பு கொள்ளுது பாருங்க, அதுக்கு இன்னும் பல விஷயங்கள் உள்ள இருக்குது. நீங்க அந்த ஆப் இருக்கு பாருங்க, அது மேல நீங்க விரல் வச்சீங்கன்னா, தொட்டீங்கன்னு வச்சீங்க, இப்ப அந்த ஆப் வேலை செய்யணும் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆப்ல இல்ல, அது போனுக்குள்ள தான் இருக்குது. சரிங்களா ஐயா? அந்த மாதிரிதான் அந்த ஆப் வேணா அங்க இருந்து இயங்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமான போனுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே ஆப்புக்குள்ள இல்ல. ஏன்னா நமக்கு விசிபிளா தெரியுது என்னன்னா அந்த ஆப் மட்டும்தான். நீங்க தொட்டா அந்த ஆப்குள்ள போகுது. சரிங்களா? அதனால நீங்க தொடர்றத உணர்ந்து ஆப்பே உள்ள போகுதுன்னா இல்ல, அதுக்கு வேற சில விஷயங்கள் வேலை செய்யுது. ஆப்புக்கு உள்ள போன பிறகுதான் ஆப் வேலை செய்யும். ரிச்சி அருணகிரியா ஏதாவது தகவல்கள் முரண்பாடுகள் இருக்குதா? இல்ல முரண்பாடு இல்ல. அதாவது அதான் அவருக்கு முன்னாடி வந்து மகாவீர் வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டாரு. இப்ப எப்படி நீங்க ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோல இருந்து சில லேர்னிங் எடுத்துக்கிட்டோமோ, ஸோ அதுலயுமே சில முரண்பாடுகள் இருந்தா அதை மாத்திக்கிட்டார். சேஞ்சபிள் கருத்து இருந்ததுன்னா பண்ணிக்கிட்டார். நீங்க இப்ப அந்த நன்றிங்க. குரலுக்கு சொன்னீங்க இல்லையா, மெய்வருத்த கூலி தரும் அந்த நன்றி மாதிரி. நன்றி. நன்றி சார் சார். ஒரு நிமிஷம் சார் சொல்லுங்கம்மா. ஒண்ணு பேசலாங்களா சார்? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. சொல்லட்டுங்களா சார்? இந்த தனி மனித ஒழுக்கம்னு சொன்னீங்க இல்லைங்க சார்? தனி மனித ஒழுக்கத்துக்கு வந்து வள்ளுவர் சொன்ன குறள் பாத்தீங்கன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் மேம்பப்படும்னு ஒரு குறள் சொல்லியிருக்காரு இல்லைங்களா சார்? ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா சார்? அதை பத்தி ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். வல்லும் காட்டும் செல்வ சிந்தனையை இங்கிருந்தே ஆரம்பிக்கலாம் என்று கூறுகிறீர்கள். அதற்காகத்தான் தனியாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். ஆமா சார், அதுல வச்சுதான் சார். இல்ல சார், தனி மனித ஒழுக்கத்தை சொல்றப்போ இத நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றக்காக நான் இந்த கேள்வி கேட்டேன் சார். வேற ஒண்ணும் இல்லைங்க சார். சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நான் இங்கேயும் சொல்றேன். சரிங்களா? வள்ளுவர் வந்தன்னா மத்த விஷயங்களோட ஒப்பிடும்போது கடலை விட எது பெரியது, உலகத்தை விட எது பெரியது, மலையை விட எது பெரியது, தாயை விட எது பெரியது, தந்தை விட எது பெரியது, சரிங்களா? நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் எதை விட ஒப்பிட்டு எது பெருசுன்னு சொல்றாரோ அந்த பெருசுலாம் இல்லாம கூட நம்மளால வாழ முடியும். புரியுதுங்களா? இல்லாம கூட நம்மளால வாழ முடியும். ஆனா இந்த இடத்துல ஒழுக்கத்துக்கு மட்டும் என்ன பண்ணனா, உயிரை விட மேலானதுன்றாரு. உயிரை விட பெருசு அது. அப்ப உயிர் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. எது இல்லாமல் நீங்கள் வாழ முடியாதோ இல்ல, அதை விட பெருசு ஒழுக்கம்னா என்ன அர்த்தம்? அப்போ வாழ்வதற்கு உயிர் எவ்வளவு அவசியமோ அதை காட்டிலும் அதிகமான முக்கியத்துவம் பெற வேண்டும் ஒழுக்கம். புரியுதுங்களாமா? அதனால்தான் ஒழுக்கத்தை என்ன பண்ணாருன்னா உயிரோட பெருசுன்னு வச்சாரு. இல்லைன்னா அவர் ஒழுக்கம்ங்கிறது மலையோட பெருசு, ஒழுக்கம்ங்கிறது கடலோட பெருசு, ஒழுக்கம்ங்கிறது உலகத்தோட பெருசுன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஓயா உலகம் தானே பெருசு, அதோட பெருசா இருந்துட்டு போட்டுருவீங்க. கடலோட பெருசா இருந்துட்டு போட்டும், மலையோட பெருசா இருந்துட்டு போட்டும். ஆனா உயிரை விட பெருசுன்னு ஏன் சொன்னார்னா, உயிர் இல்லாம உங்களால வாழ முடியாது. இல்ல, எது இல்லாமல் வாழ முடியாதோ உங்களால, அதை காட்டிலும் பெருசுனா என்ன அர்த்தம்? அப்ப அது இல்லாம நம்ம வாழக்கூடாது. சரிங்களாம்மா? அது நாம புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் வள்ளுவர் இங்க ஊமை என்ன பண்ணா உயிரை விட பெருசுன்றாரு. அப்ப உயிர் போச்சுன்னா என்ன ஆகும்? திரும்ப நம்ம உடல் வெறும் சடலம். அது இல்லாம வாழவே முடியாது. நீங்க ஒரு மனிதன் பாத்தீங்கன்னா எவ்வளவோ ஆசைப்படுவான். ஆனா அது ஒரு துப்பாக்கி முனையிலயோ கத்தி முனையிலயோ நிக்க வச்சு அவனை கேள்வி கேட்டீங்கன்னா, என்ன உயிரோட விட்டுடு. கடைசி அவன் கேட்கறது என்ன? என்ன உயிரோட விட்டுடு. என்ன காரணம்? அது ஒண்ணு மட்டும் விட்டு நான் பொழைச்சுக்கிறேன். எனக்கு சொத்து பத்து வேண்டாம், எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ. எனக்கு பதவிகள் வேண்டாம், எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ. அப்ப எவ்வளவுத்துக்கும் ஆசைப்பட்டானோ எவ்வளவுத்துக்கு வச்சிருந்தானோ அவனை கத்தி முனையில துப்பாக்கி முனையில வச்சு நீங்க கேட்கும்போது அவன் கேட்கிற கடைசி வரம் என்ன? என்னை உயிருடன் விட்டு விடுன்னு. அப்போ ஒரு மனுஷன் கடைசியா கேட்கிற ஒண்ணு
உயிர் தான் அப்படின்னும் பொழுது அதை விட பெருசுடா ஒழுக்கம்னு சொல்லி வச்சாதானே அவனுக்கு அதனுடைய தன்மை புரியும், அதனுடைய முக்கியத்துவம் புரியுன்றதுனால சொல்லி வைக்கிறார். புரியுதுங்களாம்மா? புரியுதுங்க சார். ம். இப்போ ஞாலத்தினால் செய்த உதவி, இது காலத்தினால் செய்த உதவி ஞாலத்தின் மான பெரிதுன்றாரு. அப்போ ஒரு டைம்லி செய்யக்கூடிய ஒரு ஹெல்ப் உலகத்தை விட பெருசு அப்படிங்கிறாரு. அது உலகத்தை விட பெருசுன்னு எதுக்காக அவர் ஒப்பிடுகிறார் என்றால், நீங்கள் உருவகப்படுத்திக் கொள்வதற்காக. அப்போ அந்த டைம்லி செய்யக்கூடிய ஒரு ஹெல்ப் இருக்கு பாருங்க, அந்த ஹெல்ப்பை நீங்க உருவகப்படுத்திக்க முடியுமான்னு முடியாது. சரிங்களா? ஆனா இப்ப நீங்க உருவகப்படுத்தணும். எப்படி அப்படின்னா, உலகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப பெருசுங்க அப்படின்னு. அப்ப அதை விட பெருசு டைம்லி செய்யக்கூடிய ஹெல்ப் அப்படின்போது, ஓ இதை விட பெருசா அப்படின்னு நீங்க உருவகப்படுத்திக்கிறதுக்கு. அப்ப அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது, அப்ப அந்த டைம்லி செய்யக்கூடிய ஹெல்ப் உலகத்தை விட பெருசு அப்படின்னும் பொழுது, இந்த உலகம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, பெருசா இருக்கு பாருங்க இந்த உலகம். அது உங்களுக்குள்ள யாராவது வந்துன்னா உங்களோட துப்பாக்கி மணிலையோ கத்தி மணிலையோ வச்சு கேட்டா, ஐயா இந்த உலகத்தை மட்டும் விட்டுருங்க ஐயா அப்படின்னு நாங்க கேட்போம்னா கேட்க மாட்டோம். உயிரை மட்டும் விட்டுருன்னு தான் கேட்போம். அப்போ அவர் சொன்ன மத்த பெருசு எதுவுமே வந்து என்னன்னா உங்களுடைய உயிரை பாதிக்காது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஒழுக்கத்தை கொண்டு வந்து உயிரோட கனெக்ட் பண்றாரு. ஏன்னா அது இல்லாம நீங்க வாழவே முடியாது. அப்போ எது இல்லாமல் நீங்கள் வாழ முடியாதோ அதை விட பெருசு அப்படின்னும் பொழுது அதை விட்டுட்டு வாழலாமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒழுக்கம் கண்டிப்பா இருக்கணும். நீங்க இங்க இருக்கிறவங்கள யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம். விருப்ப நிதியை நீங்கள் செலுத்துங்கள் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க ஒரு முறையே. அதுக்கு காரணமே நீங்கள் செல்ல பண ரீதியாக என்ன ஒழுக்கத்தில் செயல்படுகிறீர்கள் என்பதை ஆய்வு பண்ணுவதற்காகத்தான். இதை யாரையுமே வந்து புண்படுத்துறதுக்காகவோ யாரையுமே வந்து சுட்டிக்காட்டுறதுக்காக நான் சொல்லல. ஏனென்றால் நீங்கள் செல்வந்தராக வேண்டும் என்றால் உங்ககிட்ட ஒரு பெரிய ஒழுக்கம் தேவைப்படுது. அப்ப வள்ளுவர் சொன்ன அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது உடம்புல இருக்கிற நிர்வாணத்துல இல்ல. சரிங்களா? அது ஒரு சின்ன வார்த்தையா இருக்கலாம், சின்ன வார்த்தையா இருக்கலாம். அந்த வார்த்தையை நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா நீங்க ஒழுக்கமான மனிதர். அந்த வார்த்தை கூட காப்பாற்ற முடியலன்னா நம்ம ஒழுக்கம் தவறுகிறோம். நம்முடைய பயிற்சிக்குள்ள வந்துட்டீங்கன்னா இங்க சொல்லித்தரப்படுகிறது மொத்தம் 9 வகையான ஒழுக்கங்கள். எத்தனை ஒழுக்கங்கள்? 9 வகையான மொத்தம் ஒழுக்கங்கள். 9 வகையான ஒழுக்கங்கள் சொல்லித்தரோம் நம்ம இங்க. சரி, மணி சரியாக 6 மணி ஆகிவிட்டது. ஆகவே இன்று நாம் பார்த்த அந்த புத்தகம் வந்துன்னா அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை. ஆசிரியர் ஹால் ஹெல்ரால்ட் அப்படின்றவர் எழுதின ஒரு அற்புதமான புத்தகம். அவரு தன்னுடைய வாழ்க்கையில சந்திச்சது 2 விபத்துகளை. அதுல ஒன்று கார் விபத்து, அதுக்கு எல்லாருமே உதவியா இருந்தாங்க. அவர் 2வது விபத்துல அவர் புரிஞ்சுக்கிட்ட விஷயம், அப்போ கடன் என்கிற ஒரு விபத்து, பொருளாதார விபத்துல ஒருத்தன் சிக்கிக்கிட்டா அதுலேருந்து மீண்டு வர அவன் ஒருவனால் மட்டும்தான் முடியும். இப்போ நாம ஃபர்ஸ்ட் பாடத்திட்டத்துல சொன்ன அதேதான், உங்கள் வாழ்க்கையில் தேவையான எல்லாமும் வெளியிலே இல்லை, உங்களுக்குள் ஏற்கனவே இருக்கிறது. செல்போன் வேண்டுமானால் இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அது கண்டுபிடிக்காம இருக்கலாம். சரிங்களா? ஆனா நல்லா பாருங்க, எல்லா பொருள்களுக்குமே அதுக்கு பேர் என்னன்னா கண்டுபிடிப்புன்னு தான் பேரு. என்ன பேரு? கண்டுபிடிப்பு. சரிங்களா? அதை கண்டு கொள்கிறீர்கள், பிடித்துக் கொள்கிறீர்கள். என்ன பண்றீங்க? கண்டு கொள்கிறீர்கள், பிடித்துக் கொள்கிறீர்கள். கண்டுபிடிப்பு. இல்லாத ஒன்றை நீங்கள் காண முடியுமா, பிடிக்க முடியுமா? அப்போ செல்போன் இந்த காலத்துல கண்டுபிடிச்சாலும் கூட அது ஏற்கனவே அதுக்கான மூலங்கள் இந்த பூமியில் இருக்கின்றது. அப்ப நீங்க செல்போன் தயாரிக்கிறதுக்கான மூலங்கள்லாம் இந்த மண்ணுல தான் எடுத்தீங்க. அப்ப அது இந்த பூமி தோன்றல இருந்து உள்ள இருக்குது. அது கம்ப்யூட்டர் இந்த பூமி தோன்றல இருந்து உள்ள இருந்தது. நீங்க அப்ப எடுத்து இப்ப கம்ப்யூட்டரா வடிவமைச்சிருக்கிறீங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து நீங்கள் எப்படி டிசைன் பண்ணிக்கிறீங்கன்றதுதான் உங்க வாழ்க்கை.
அதாவது உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா தமிழ்ல இருக்கிற மொத்தம் 247 எழுத்துக்கள். நீங்க படிக்கும்போது அந்த 247 எழுத்துக்கள் தான் உங்களுக்கு சொல்லித் தராங்க. ஆனா அந்த 247 எழுத்துக்களை நீங்கள் படித்துட்டா எத்தனை லட்சம் வார்த்தைகளை வேண்டுமானாலும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். எப்படி? நீங்க அந்த எழுத்துக்களை எப்படி கோக்குறீங்கன்றதுதான் முக்கியம். ஆகவே நாம் எழுதப்பட்ட எழுத்துக்கள், நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், வாக்கியங்கள், சொற்றொடர்கள் இது அத்தனையுமே நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன வித்தியாசப்படுதுன்னா, அந்த எழுத்துக்களை நீங்கள் படிக்கும் முறையும் எழுதும் முறையும் வேறுபடுகிறது. சார் அந்த அந்த எழுத்துன்ற வார்த்தையிலேயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற வார்த்தை உயிர் எழுத்துன்னே வச்சிடுறாங்க சார். அந்த வார்த்தைக்கு முதல் வரியே உயிர் எழுத்துன்னு வந்துருது இல்லைங்களா சார்? இல்ல அது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. ஓகேங்க சார். இப்ப ஓகே. அதுக்குள்ள போற அளவுக்கு நமக்கு நேரம் இல்ல. இல்ல. ஓகேங்க சார். அது ஏன் உயிர் எழுத்துன்னு வந்தது, மெய் எழுத்துன்னு ஏன் வந்தது, உயிர்மெய் எழுத்து எப்படி உருவாச்சு அப்படிலாம் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. அதுக்குள்ள இப்ப நம்ம போக வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துல எல்லாருக்குமே பள்ளிக்கூடத்துல ஒரே மாதிரி தான் எழுத்துக்கள் சொல்லி தரப்படுகிறது. இப்போ ஆசிரியர் போர்டுல எழுதினது பாருங்க ஆ, அந்த ஆ தான் இப்ப நீங்க எழுதுறீங்களான்னா இல்ல. புரியுதுங்களா? இப்ப அந்த ஆவை நீங்க எப்படி எழுதுறீங்கன்னா உங்களுடைய ஸ்டைல்ல நீங்க எழுதுறீங்க. அதே ஆ தான், ஆனா அது உங்க ஸ்டைல்ல எழுதுறீங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச முறையில எழுதுறீங்க. புரியுதுங்களா? இப்ப நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு வாக்கியத்தை கொடுத்தா நம்ம எல்லாருமே எழுதணும்னா இது யாருடைய கையெழுத்து அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்ல? எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா அப்ப அந்த எழுத்தை அவர் சைட்ல எழுதியிருக்கிறார். புரியுதுங்களா? இப்ப எல்லாரையுமே அந்த வார்த்தையை சொல்ல சொன்னோம்னா நாம எல்லாம் சொன்னா கண்டுபிடிச்சிரும். எப்படி? அவருடைய குரலொலி வைத்து. அப்ப எல்லாருமே தன்னுடைய ஓன் வாய்ஸ்ல சொல்றாங்க. அப்ப இங்க இதுதான் பார்க்கணும் நம்ம. பிரபஞ்சம் எல்லாவற்றையுமே பல விஷயங்களை நமக்கு பொதுவாக வைத்திருந்தாலும் அதை நீங்கள் உங்களுடைய முறையில் எப்படி எடுத்து கையாளுகிறீர்கள், நீங்கள் உங்களுடைய பாணியில் அதை எப்படி எடுத்து செயல்படுத்துகிறீர்கள்ன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? பிரியாணி செய்யல, ஹைதராபாத் பிரியாணி செய்வது எப்படின்னு ஒரு பேப்பர்ல ஒரு 4 பக்கத்துக்கு பிரிண்ட் அடிச்சு பிரியாணி செய்யக்கூடிய 100 பேர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, 100 பேர்ட்டையும் கொடுத்த மேட்ரு ஒண்ணு, ஆனா 100 பேரும் பிரியாணி செஞ்சாலும் 100 விதமா இருக்கும். இருக்குமா இல்லையா? என்ன? அவர்களுடைய கைப்பக்குவம் வேற. அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சிருச்சு, நீங்க உங்க கைப்பக்குவத்துல எப்படி தயார் பண்ணிக்கிறீங்கன்னு தான் அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. ஆனா எல்லாத்துக்குள்ளயுமே பொதுதான் இருக்குது. சரிங்களா? செல்போன் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? அருணகிரியா? இதெல்லாம் தெரியல. இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா சரிங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுங்க. சரிங்களா? செல்போன் கண்டுபிடிக்கதா இருக்கட்டும். அப்போ அந்த செல்போனுக்கான மூலப்பொருட்களும் அப்பதான் கண்டுபிடிக்கப்பட்டதானா? இல்ல, அது ஏற்கனவே இந்த பூமியில இருக்கிறது. திலகமாமா புரியுதுங்களா? எல்லாருக்கும் புரியுதுங்களா? புரியுது சார். புரியுதுங்க சார். புரியுது. அதே மாதிரிதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த உயரத்தை அடைய வேண்டியதற்கு எவ்வளவு பொருளாதாரத்தை எதிர்பார்க்கிறீர்களோ, எவ்வளவு திறமைகளை எதிர்பார்க்கிறீர்களோ, எவ்வளவு திறன்களை எதிர்பார்க்கிறீர்களோ, எவ்வளவு அறிவு எதிர்பார்க்கிறீர்களோ, எவ்வளவு ஆற்றல் எதிர்பார்க்கிறீர்களோ அவ்வளவுமே உங்களுக்குள் இன்பில்ட். என்ன சொல்றாங்க? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய மூளையே எடுத்து வச்சுக்கிட்டு பல பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல, அந்த மூளையே 11% தான் யூஸ் பண்ணிக்கிறாருன்னு. இந்த டேட்டா உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றது என்னன்னா, அப்போ நம்முடைய அறிவியல் உலகம் ஒரு உண்மையை நிரூபிக்கிறது என்னவென்றால், எந்த மனிதனும் தன்னுடைய மூளைத்திறனை 100% இன்னும் பயன்படுத்தவில்லை. அப்போ 100% பயன்படுத்தாமலே இவ்வளவு பண்ணிருக்கோம்னா நாம 100% பயன்படுத்தினா அது இன்னும் என்னெல்லாம் பண்ணும்? யோசிச்சு பாருங்க. சார் லூசின்னு ஒரு படம் இருக்குல்ல சார், ம். அதுல சார் மேக்ஸிமம் ஒரு 10% தான் ஒரு ஹியூமனால பண்ண முடியும்னு சொல்றாரு சார் மூளையை. அது நிறைய மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு போகணும் சார் 10% யூஸ் பண்ணாலே. நன்றிங்க.
சரி, இன்னைக்கு பாடம் என்ன, தலைப்பு என்ன நீங்க எழுதிக்கணும்னா தனி மனித புரட்சி. அப்போ உங்களுக்குள் என்ன ஏற்பட வேண்டும் என்றால் ஒரு தனி மனித புரட்சி ஏற்படணுங்க. புரியுதுங்களா? KFC சிக்கனுடைய வரலாறு எடுத்து படிங்க. சொல்லுங்கம்மா. சார் நம்ம பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்மள்ட்ட பணம் இல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஒரு நல்ல நிலையில இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஊர்த்துக்குள்ள ஒரு தாட் வருது இல்லைங்க சார். ம். ஆனா எங்க அப்பா எனக்கு சொல்லிட்டு போனாருங்க சார், அதாவது உன்னுடைய மூளைதான் உன்னுடைய மூலதனம். ம். அந்த மூலதனத்தை வச்சா மட்டும்தான் உன்னால வாழ்க்கையில வாழ முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாருங்க சார். ம். அதனால பாத்தீங்கன்னா சார் என்னோட கருத்து மட்டும் சொல்றேங்க சார் இந்த இடத்துல. அதனால சொல்லுங்கம்மா. பாத்தீங்கன்னா சார் ஒவ்வொரு தடவையும் சார் ஒவ்வொரு நேரத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம மியூட் ஆயிடுச்சுமா. வாய்ஸ் கேட்கல மேடம், வாய்ஸ் அம்மா மியூட்ல கேட்கல. இருக்குங்கம்மா. சார் கேக்குதுங்களா சார்? இப்ப கேக்குதுமா, சொல்லுங்க. சார் ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம பணம் இல்ல, நமக்கு கிடைக்கல, நமக்கு ஒரு விஷயம் நடக்கலன்னு சொல்றதுக்கு பதிலா நம்மளுடைய மூலதனமா செலவிட்டா நமக்கு அந்த விஷயம் நடக்கும்ல சார்? நடக்கும்மா, கண்டிப்பா நடக்கும். ஓகேங்க சார், ஓகேங்க சார். இந்த விஷயத்தை உங்களுக்கு கேட்டுக்கிறேங்க சார். நன்றி, ஒரு நன்றி. மனிதனுக்கு மூலதனமே அவனுடைய மூளைதான் இல்லைங்களா சார்? ஆமாங்கம்மா. ஓகேங்க சார், ஓகேங்க சார். நன்றிங்கம்மா. ஐயா சுரேஷ்னு ஒருத்தர் வந்திருக்கிறீங்களே. ஆமா ஐயா, சுரேஷ் குடுவாஞ்சேரியில இருந்து வந்திருக்கேன் ஐயா. வணக்கம். விசா முதல் நாள்ன்றதால நான் கவனிச்சிட்டு இருக்கேன் ஐயா. சரி, நாளைக்கு பேசலாம் அப்படின்னு. இல்லைங்கய்யா, நம்மளுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பாக வீடியோல இருக்கணும். ஓ. வீடியோல இருந்தா மட்டும்தான் பயிற்சிக்கு அனுமதி. தெரியுதுங்களா ஐயா? சரிங்களா? ஐயா, உங்களுக்கு இந்த பயிற்சி அறிமுகப்படுத்தினது யாருங்க ஐயா? அர்ஜுன் ஸ்ரீதர் ஐயா. அர்ஜுன் ஸ்ரீதர் ஐயா. நன்றி, நன்றி, நன்றிங்கய்யா. சரி, எப்படி இருந்தது முதல் நாள் பாடம் உங்களுக்கு? நிறைய உள்வாங்கி இருக்கேன் ஐயா. இனிமேதான் அது உள்ள போயிட்டு என்ன பண்ணுது, நாளைக்கு தான் ரிசல்ட் சொல்லலான்னு. ஓ, நாளைக்கு தான் ரிசல்ட் தெரியுமா? இப்ப தெரியாது. ஆமா ஐயா, உள்ள போனது ப்ராசஸ் ஆகணும்ல. நம்ம என்ன கத்துக்கிட்டோம் என்னன்னு கொஞ்சம் ஆசை போட்டு பார்த்து இன்ஸ்டன்டா சொல்றது கொஞ்சம் ஸ்லோ தான் இருந்தாலும் இன்ஸ்டன்டா சொல்றதை விட நாளைக்கு சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்லைங்க. இது ஓராண்டு பயிற்சி. ஓராண்டு நான் பயிற்சி எங்க கூட தொடர்ந்து பயணம் பண்ணுவீங்களா? கண்டிப்பா ஐயா, டெய்லி வர வாய்ப்பு இருக்கு. காலையில 5 மணிக்கு தானே வந்துருவேன் ஐயா. 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு ஆக்சுவலா என்னன்னா 5 o'clock வந்து நாங்க 5 to 6 o'clock அதான் நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். 5 to 6 23 நாள் கிளாஸ் இப்பதான் தொடங்கியிருக்கேன். அதனால வந்து இந்த 5 நாள் நான் வந்துருவேன். மீதி 5 நாள் எனக்கு வந்து எப்பயும் போல நம்ம தனியா பேசிக்குவோம் ஐயா. நம்ம அதை பத்தி தனியா பேசிடுவோம். அவர் சுரேஷும் நானும் ஒன்னா ஒர்க் பண்றோம். ஒன்னா வந்து இந்த அவரையும் நானும் எப்படியாச்சும் கூட்டிட்டு லிஃப்ட் பண்ணிட்டு போயிடணும்னு பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த இது நீங்க லிஃப்ட் பண்ண முடியுமான்னு தெரியாது. அவரை லிஃப்ட் பண்றதுக்கு அவர் ஹெல்ப் வேணும். கண்டிப்பா. அதுக்குதான் நான் இன்னைக்கு எக்ஸலண்டா ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது அவருக்கு உள்ளார்ந்து போயிருப்பாரு. நேத்து நாங்க டிஸ்கஸ் பண்ணத இன்னைக்கு நீங்க அதை சொல்றீங்க. அது அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நாங்க சொல்றோம், பேசுறோம். நன்றி, நன்றி, நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையை யாராவது இருவர் வழங்குங்கள். சார் நான் அதை வழிமொழிகிறேன் சார். வேலை சொல்றேன். வேலையே சொல்லுங்க. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக
எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓட்டும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாய் இருந்து அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக நானும் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றிங்கய்யா. ஆகவே அடுத்த ஓராண்டு 2024 நீங்கள் இதற்கு முன்பாக ஒவ்வொரு ஆண்டும் என்ன வேண்டுமானாலும் தீர்மானங்களை எடுத்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னவென்றால், இந்த பயிற்சியில் கொடுக்கின்ற விஷயங்களை அப்படியே செய்வது. நீங்கள் கண்களை மூடி செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய பயிற்சிகளை எல்லாம் கண்களை திறந்து பார்த்து தெரிந்து கொண்டால்தான் கண்களை மூடி செய்ய முடியும். அதை போல இந்த பயிற்சியில் செல்வந்தனாவதற்காக செய்யக்கூடிய சில பயிற்சிகள் எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் முதலில் கண்ணை திறந்து பார்த்து கொள்வது போல இருக்கும். இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு, இது எப்படி மாத்தும் அப்படின்னு யோசிக்காம இந்த ஒரு வருஷம் சில விஷயங்கள்லாம் கடைபிடிக்க வேண்டியதா இருக்கும். உங்ககிட்ட எந்த கேள்வி இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்றதுக்கு நான் தயார். ஆனா எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தால் நீங்கள் மிகப்பெரிய அறிவாளியாக மாறிவிடுவீர்கள். செல்வந்தர்களாக மாறுவீர்களா என்பது திண்ணமாக சொல்ல முடியாது. அதனால் நமக்கு வாழ்க்கையில் நம்மை மாற்றிக்கொண்டு செல்வந்தன் ஆவதற்குரிய கேள்விகள் எதுவோ அதற்கான பதில்கள் கண்டிப்பாக இங்கே கிடைத்துவிடும். சரிங்களா? மற்ற கேள்விகளை அது கேள்விகளாக விட்டுவிடுங்கள். அந்த கேள்விக்கு விட தேடினா கண்டிப்பா ஒரு விட கிடைச்சிரும். ஆனா அதனால நீங்கள் செல்வந்தனாக முடியுமா என்றால் கண்டிப்பாக ஆக முடியாது. சரிங்களா ஐயா? ஆகவே இப்பொழுது நாம் பார்த்த இன்றைய பாடத்திட்டம் என்னென்றால், உங்களுக்குள் ஒரு தனி மனித புரட்சி ஏற்படணுங்க. சரிங்களா? எல்லா விஷயத்தையும் இன்னொருத்தர் சொல்லி சொல்லி செய்யாம உங்களுக்குள் இருந்து அது வர வேண்டும். ஏன்னா இருக்குது ஏற்கனவே உங்களுக்குள்ள எல்லா ஆற்றலுமே. இனிமேல் உங்களுக்கு எதுவுமே தனியா வெளியில இருந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிறது. எல்லா சக்தியும் உங்களுக்குள் அடங்கி இருக்கிறது. நீங்க இப்ப வெளியில இருந்து எதையும் எடுக்க வேண்டியதில்லை, உள்ள இருந்து தான் எடுக்கணும். அப்படி உள்ள இருந்து எடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள் பெரும் புரட்சி வெடிக்கப்பட வேண்டும். சரி, அதுக்கு தயாராயிடுங்க. ஆகவே இந்த புத்தகம் முடிஞ்சவங்க படிங்க. ஆனா அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டது இதுதான். ஆகவே உங்களுடைய பொருளாதார மாற்றத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பெரும் புரட்சியை ஏற்படுத்த போவது நீங்கள் மட்டும்தான், வேற யாராலுமே ஏற்படுத்த முடியாது என்பதை முதலில் நீங்கள் நம்புங்கள். அப்போ ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பழைய எண்ணங்கள் கூட்டல் பழைய சிந்தனைகள் கூட்டல் பழைய பேச்சுக்கள் கூட்டல் பழைய செயல்பாடுகள் = பழைய ரிசல்ட் தான். அப்போ புதிய எண்ணங்கள் கூட்டல் புதிய சிந்தனைகள் கூட்டல் புதிய பேச்சுக்கள் கூட்டல் புதிய செயல்பாடுகள் கூட்டல் எல்லாத்தையும் போட்டு = புதினா இப்போ நியூ ரிசல்ட் கிடைக்கும்.
அப்ப நீங்க எல்லாருமே ஒரு நியூ ரிசல்ட் எதிர்பார்த்தா இங்க வந்திருக்கிறீங்க. அப்ப அந்த நியூ ரிசல்ட் வேணும்னா உங்ககிட்ட இருந்து பல விஷயங்களை மாற்ற வேண்டும். அப்படி மாறுவதற்கு முன்பாக நீங்கள் முதலில் அந்த மாற்றத்தை அடைய வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். கண்டிப்பா நான் மாறியாகணும். எங்கெங்கெல்லாம் மாற முடியுமோ அங்கெல்லாம் மாறியாகணும். அதுவும் எப்படி மாறணும்? ஒரு புரட்சி ஏற்பட்டது போல மாற்றம் அடைய வேண்டும். ஏன் நம்ம இதை தொழில் புரட்சி, வேளாண் புரட்சின்னு சொல்றோம்னா, அந்த புரட்சின்ற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாற்றம் இருக்கு பாருங்க, அந்த மாற்றம் பிரம்மாண்டமானது. அதனாலதான் அந்த புரட்சின்ற வார்த்தையோட சொல்றோம் நம்ம. புரியுதுங்களா? எங்கெல்லாம் நீங்க புரட்சின்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்களோ அதுக்கு பிறகு ஒரு மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் எப்படிப்பட்டதுன்னா பிரம்மாண்டமான மாற்றம். இப்ப நாம எதிர்பார்க்கிறது உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்திற்கான ஒரு பிரம்மாண்ட மாற்றத்தை ஏற்படுத்தி ஆக வேண்டும். அப்ப அதற்கு என்ன நடைபெற வேண்டும் என்றால் உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடைபெற்றாக வேண்டும். சரிங்களா ஐயா? சரி. இன்றைய பாடத்திட்டத்தை இத்துடன் நிறைவு செய்வோம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்துவிட்டு நீங்கள் சந்தேகம் இங்கிருந்து விடைபெறலாம். எண்ணம் சொல் செயல் இன்னும் 2 என்னமோ சொன்னீங்க, அதை எழுத முடியல. எண்ணம், சிந்தனை, சொல், செயல். அவ்வளவுதான் ஐயா. சிந்தனை 4 தான் சொல்லியிருக்கேன். ரைட் ரைட். திலகம்மா தியானத்தில் இருக்கீங்களா? சரி சரி சரி. இன்றைய பாடத்திட்டம் குறித்து ஏதாவது கருத்து சொல்லுங்க ஐயா. சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியா நான் கிளம்புவேன். இவ்வளவு நேரமா உங்களை திருப்திப்படுத்திட்டேன். இன்றைய பாடத்திட்டத்துல முடிவுரைகளை சிறப்பா சொல்லி முடிச்சிட்டீங்க. என்று பாடத்திட்டத்தின் சாரமே நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல செயல் இஸ் ஈக்குவல் டு புரட்சி. கெட்ட எண்ணம் இல்ல அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்ல. நீங்க அந்த நல்லன்னு போட்டீங்கனால அது நான் வந்து அப்படியே உங்க மனசு தடவி கொடுத்துட்டே இருக்கும். இந்த வேலையே வேண்டாம். போட வேண்டியதுன்னா புரட்சிகரமான எண்ணம், புரட்சிகரமான சிந்தனை, புரட்சிகரமான பேச்சு, புரட்சிகரமான செயல், புரட்சிகரமான வெற்றி. புரட்சிங்கிற வார்த்தையை சேருங்க. உங்களுக்குள்ள அந்த புரட்சியை ஏற்படுத்துங்க. நன்றிங்க. செல்வ வணக்கம் ஏழுமலை ஐயா. காலை வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. கர்மான்னா ஏதோ நினைச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தது. இப்போ சிறப்பா காலையில ஒரு அந்த சீரிய சிந்தனை கொடுத்திருக்கீங்க ஐயா. வாக்கால், மனத்தால், காயத்தால் சரி செயல்பாடுகள் அனைத்தும் கர்மாவை குறிக்கும். முன்வினை என்பது அதாவது கர்மான்னா அது ரொம்ப எளிதான விஷயம் தான். செயல், அவ்வளவுதான். செயல், வினை, இது மூணுமே ஒரே பொருள் தரக்கூடியது. நம்ம ஏன் காமராஜரை கர்ம வீரர் காமராஜர்னு சொல்றோம்? செயல் வீரர் அர்த்தம். அதே மாதிரி சந்தோஷம். அதாங்க நம்ம காமராஜரை கர்ம வீரர்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த இடத்துல அந்த கர்மங்கிற வார்த்தையை எடுத்துட்டு நீங்க செயல்னு போட்டீங்கன்னா செயல் வீரர்னு ஆயிடும். அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா ஐயா? புரியுது. அப்ப நம்ம ஆன்மீகத்துல சொல்ற மாதிரி இல்ல, நம்மளுடைய ஆன்மீகத்துல சொல்ற மாதிரி அவர் ஏதோ கூடுதலான கர்மா பலன்கள்லாம் பெற்று வந்தவர், அதனால அவர் கர்ம வீரர்னு சொல்றோமானா அப்படிலாம் இல்ல. அவர் செயல்ல வீரர், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல கர்மா அப்படின்னா அதுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னா செயல், வினை, அவ்வளவுதான். செயல், அவ்வளவுதாங்க ஐயா. அதே மாதிரி மென்டாரா வந்து மனிதன் தான் வர வேண்டியதில்லை, பிரபஞ்சம் எந்தத்துல அது வந்து விடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சிறப்பான சிந்தனை. அது வந்து ரோட்ல போற ஒரு ரிஷபம் கூட, ஒரு மாடு கூட நமக்கு சமயங்கள்ல வந்து மென்டாரா வந்து சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு போகுது. அனுபவிச்சிருக்கிறோம். இயற்கை தெரிந்திருக்கிற நீயாதி. நன்றி. சிறந்த சிந்தனைகளையா. நன்றி. அதாங்க ஐயா, நம்ம ரோட்ல போகக்கூடிய மாடே தான் வரணும் இல்ல, ஒரே ஒரு மழைத்துளி போதும் உங்களுக்கு மென்டாரா இருக்கிறதுக்கு. சந்தோஷம். சரிங்களா? ஒரு மழை துளி ஏற்படுத்தக்கூடிய சிந்தனை இருக்கு பாருங்க, அது கூட உங்களுடைய வாழ்க்கையில் வழிநடத்தும். நாம எல்லாரும் சொல்றோம் இல்லையா, சிறு துளி பெரு வெள்ளம். இதற்கு ஆதாரமா இருப்பதே மழை துளி தானே. அப்ப அது எவ்வளவு பெரிய மென்டாரா நமக்கு இருக்கு பாருங்க. சிறு துளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் பெரு வெள்ளமாக மாறிவிடுகிறது. அப்போ நீங்க இன்னைக்கு ஏதோ சின்ன சின்னதா செய்யற ஒரு விஷயம் தான் நாளைக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறது. சரிங்களா? எந்த ஒரு மனிதனும் மலை தடுக்கி விழப்போவதில்லை. இல்ல,
சிறு கல் தடிக்கு தான் விழப்போகிறான். அப்ப நாம எங்கே இடறுகிறோம் என்றால், மலையை பார்த்து நாம் இடறுவதில்லை, சிறு கல்லை கவனிக்காதனால் தான் நம் வாழ்க்கையில் இடறுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம மிகப்பெரிய மாற்றங்களை அடைவதற்கு, மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் அடையிறதுக்கு நாம வந்து கம்பி மேல ஏறி நடக்க வேண்டியதில்லை, காத்துல மிதக்க வேண்டியதில்லை, நீர்ல நடக்க வேண்டியதெல்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன சின்ன செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அதுதான் இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடிய பொருள். நன்றி, நன்றிங்கய்யா. சார் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லலாமா சார்? சார் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லட்டுங்களாங்க சார்? சொல்லுங்கம்மா. பிட்டும் புறத்தில் வெற்றி இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் சார்? எடுத்துங்கம்மா. நீங்க ஏதாவது புதுசா சொல்ல முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய குரல்ல இருந்து நீங்க சொல்ல முயற்சி பண்ணுங்க. நன்றிங்கம்மா. ஓகே சார், ஓகே சார். இங்க பிரச்சனையே இதுதான். இந்த வார்த்தை வந்தனால தான் நமக்கு பிரச்சனையே வந்துருச்சு. திரும்ப அதை சொல்லுங்க சார். எட்டி பிடிக்கும் தூரத்தில் வெற்றி இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நான் இல்லை அப்படின்னு சொல்றோமா? அதை நீங்க உங்க ஸ்டைல்ல மாட்டுறீங்க. சில குனிந்து குனிந்து எடுக்கும் தூரத்தில் வெற்றி இருக்கின்றது. சரிங்களா? குனிவதற்கு நீ தயாராக இருக்கிறாயா? வெற்றி வேற எங்கே எட்டி பிடிக்கிற தூரத்தெல்லாம் இல்ல, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்குள்ள இருக்கு. ஆமா, நீங்க எட்டி பிடிக்கும் தூரம் போதே என்ன ஆகுதுன்னா வெற்றி வெளியில இருக்குதுன்னு பொருளாயிடுது. வெளியில இருக்குன்னு பொருளாயிருது. ஓகேங்க சார், ஓகே. நாம இப்ப சொல்றது என்னன்னா உங்களுக்குள்ள இருக்குது. அப்ப நீங்க குனிஞ்சு எடுத்தா போதும். புரியுதுங்க சார். குனியறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? குனிஞ்சு எடுக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தா அதை எடுத்துக்கலாம். ஓகேங்க சார், ஓகேங்க சார். நன்றிம்மா, நன்றி. அடுத்தது ஹாப்பி கண்ணன் சார். அன்பான உற்சாகமான காலை வணக்கம் சார். சார் ஆக்சுவலி இந்த படிப்பு பத்தின ஒரு திருக்குறள் இருக்குங்களா சார்? ஆக்சுவலி கற்றோருக்கு சென்ற விடவெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்குங்களா சார்? அது ஃபுல் திருக்குறள் என்ன சார்? கற்றோருக்கு சென்ற விடவெல்லாம் சிறப்புன்னு திருக்குறள் எங்க இருக்குது? இல்ல சார், அது ஏதோ திருக்குறள ஏதோ ஒரு இது இருக்குல்ல சார்? அது இல்ல, அதான் கல்வி என்கிற அதிகாரத்தின் வழியாக 10 குறள் வச்சிருக்கிறாரு கற்றோருக்கு சிறப்பு என்பதற்கு குறிப்பிடுவதற்காக. ஆனா கற்றோருக்கு செல்லுமிடெல்லாம் சிறப்புன்றது திருக்குறள்ல வரிகளாக இல்லை. ஒரு நாலடியார் வழியில வருங்க யார் பாடல. மன்னனும் ஆசார கற்றோடும் சீர்தூக்கின், அதாவது ஒரு 4 வரி கொண்ட பாடல் அது. மன்னனும் ஆசார கற்றோடும் சீர்தூக்கில், மன்னன் எல்லாம் கற்றோருக்கே சென்றிடமெல்லாம் சிறப்புன்னு முடிஞ்சுது. ஆமா ஐயா. எஸ் சார், இதுதான் கேட்டேன் சார். இது நாலடியாருங்களா? இல்ல, 4 வரியில வரும். அது தலைப்பு சரியா தெரியல, ஆனா அந்த பாடல் பதிஞ்சிருக்காங்க சார். நன்றிங்க ஏழுமலை அண்ணா. சரிங்க, உங்களுடைய கருத்து தான் சார். சார் இல்ல, உங்களுடைய கருத்து தான் இருக்குதா? கண்டிப்பா சார். இந்த நாள் என்னுடைய லைஃப்ல வந்து ஒரு புரட்சிகரமான நாள் சார். தேங்க்யூ. நன்றி, நன்றி ஐயா. அன்பு செல்வன் ஐயா. கடந்த 10 நாள் ஒரு நம்ம பயிற்சியை முடிச்சுட்டு திரும்ப ஒரு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு திரும்ப அடுத்த 10 நாள் பயிற்சி. முதல் நாள்ல வந்து இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு தலைப்பு தனிமை, அது ஒரு ஈகரோட வந்தோம். அடுத்தது இன்னைக்கு சொன்ன நீங்க ஒரு பதிவு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது என்னன்னா, அதாவது எல்லாத்தையும் இன்புட்டா கொடுத்துட்டு உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி டைஜஸ்ட் பண்ணி வெளியே நம்மளோட ஸ்டைல்ல எடுத்துட்டு வரணும், வெளியில அவுட்புட் கொடுக்கணும்னு சொன்னீங்க. அது நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கான முயற்சியும் நீங்க இப்போ அதனோட வெளிப்பாடு தான் இந்த செல்வ சிந்தனைன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி நாங்களும் எல்லாரும் மாறணும். ஸோ அதுவும் ஒரு புரட்சிகரமா இருக்கணும்ன்றதுதான் இன்னைக்கு ஒரு நல்ல கருத்தா அமைஞ்சது ஐயா. நன்றி, 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 நன்றிங்க. அடுத்ததாக ரிச் வி அருணகிரி ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். ரிச் வி அருணகிரி ஃப்ரம் சென்னை. சில பாயிண்ட்ல கருத்து முரண் இருக்கு சார், மன்னிக்கணும். என்னோட பாயிண்ட் வந்து தனி மனித புரட்சி. புரட்சி என்பது அடிப்படையில் மாற்றம். இந்த மாற்றம் வந்து பிரபஞ்சத்துல தொடர்ந்து நிகழ்ந்துட்டு இருக்கு, எல்லா நிலையிலும் நடந்துட்டு இருக்கு. மனிதனுக்குள்ளும் நடக்குது, மற்ற உயிரினங்களுக்குள்ள நடக்குது, கோள்கள்ல நடக்குது. எல்லா பிரபஞ்சமே மாற்றத்துக்கு உட்பட்டது. பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் எச்சம் தான் இன்றைய இந்தியா. பண்டைய இந்தியாவின் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் தான் இன்றைய இந்தியா. இப்ப உதாரணத்துக்கு ஜப்பான் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இருக்கிற அந்த சூழல், நிலப்பரப்பு,
எரிமலை வெடிப்பு, நிலம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஏர்கிராப்டை வந்து கடல்ல இறக்கிறதுக்கு முயற்சி பண்றது. இப்போ வெஸ்டர்ன் உலகம், மேற்கத்திய உலகத்துல வந்து குளிர் அதிகமா இருக்கும்போது அவங்க பேசுறது கூட வார்த்தைகள் வெளியில அதிகமா வராது. ஸோ இப்போ இந்தியா வந்து கொஞ்சம் ரொம்ப தட்பவெப்பம் வேறுபட்டு இருக்கிறதுனால இப்போ கவர்மெண்ட்னு போது ஃபுல்லா சொல்லுவாங்க, ஃபுல் லெட்டர்ஸ் சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட சிந்தனை, செயல், ஆக்கம் எல்லாமே வந்து நாம எந்த இடத்துல இருக்கோம், எந்த சூழல்ல இருக்கோம், இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ரெஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய பழைய நூலான தொல்காப்பியத்துல வந்து 25% மேல வந்து அதுக்கு முன்னாடி இருந்த நூல்களை மேற்கோள் காட்டி தான் வந்து அதுல எழுதியிருக்காரு தொல்காப்பியர். ஸோ நாம அதை தொல்காப்பியம்னு இது பண்ணிக்கிட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த நூல்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கல. அப்ப நம்மளோட சிந்தனை, செயல், அடுத்து எல்லாமே வந்து எதை நோக்கி இருக்குன்னா இருக்கிற ரெஃபரன்ஸ் வச்சு தான் இருக்கு. இப்ப இந்த எல்ராட்ன்றவர் அதிகாலை அதிசயம், இதே பாணியில இதே ஒருத்தர் வந்து இந்த லூயிஸ் வுட்டான், நம்ம இந்த பேக்லாம் வாங்க போனோம்னா எல்வின்னு போட்டிருக்கும். எக்ஸாக்டா இந்த இதோட பொருந்துற மாதிரி அது இருக்கு. 200 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மன்ல வாழ்ந்தாரு. அவருமே இதுதான். இதுல இருந்து நான் இன்னைக்கு என்ன பாடமா எடுத்துக்கிறேன் அப்படின்னா, தனி மனித புரட்சி, புரட்சி என்பது மாற்றம். ஸோ நம்ம செல்வந்தர் ஆகணும்னா நமக்குள்ள நம்ம வந்து ஒரு புரட்சியை உடனே வந்து துவங்கணும் அப்படின்றத நான் இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜா எடுத்துக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றிங்க, நன்றி. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.